வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஆழியார் நிர்வாகத்திற்கும் இந்த இணைப்பிலே நம்மோடு இணைந்திருக்கின்ற வேதாத்திரிய மெய் என்பவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை மிக செறிவாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஐடி அமைப்பு சார்ந்த அருளாளர்களுக்கும் எமது நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளிலே ஒரு வித்தியாசமான தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இது என்னுள் எழுந்த சிந்தனை. இதற்கு முன்பாக தொடர்ந்து நாம் இந்த ஜூம் இணைப்பிலே தத்துவ தரிசனங்கள் என்ற 2 தொடர் நிகழ்வுகளை தந்திருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக இந்த தலைப்பிலே சிந்திக்க எண்ணிய காரணத்தால் நாம் இந்த குரலிலே இன்று சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். ஒப்ப நினைக்கிறேன், ஒதுங்க நினைக்கிறேன். இத நம்ம யோசிக்கும் போது 4 வகையில இந்த தலைப்பு நம்ம எடுத்து சொல்ல முடியும். ஒப்ப நினைக்கிறேன், ஒதுங்க நினைக்கிறேன், ஒப்ப நிற்கிறேன், ஒதுங்க நினைக்கிறேன், ஒப்ப நினைக்கிறேன், ஒதுங்கி நிற்கிறேன், ஒப்ப நிற்கிறேன், ஒதுங்கி நிற்கிறேன் என்று 2/2 என்ற ஃபார்முலாவில் அடிப்படையிலே 4 நிலைகளிலே இந்த தலைப்பை சிந்திக்கலாம். ஒப்ப நிற்கின்ற பொழுது எதனோடு நாம் ஒப்ப நிற்கிறோம் என்று யோசிக்க வேண்டும். ஒதுங்க நினைக்கிறோம் என்ற நிலையிலே எவற்றிலிருந்தெல்லாம் நாம் ஒதுங்க நினைக்கிறோம் என்ற செய்திகளையும் பார்க்க வேண்டும். இந்த தலைப்பிலே ஒப்ப நிற்கிறேன் என்ற செய்தி என்ற தொடர் நிகழ்காலத்திலே இருக்கின்றது. அதுவே ஒதுங்க நினைக்கிறேன் என்கின்ற தொடர் வருங்காலத்தை, எதிர்காலத்தை சுற்றி நிற்கின்றது. ஒரு தொடர் நிகழ்காலத்தையும் ஒரு தொடர் எதிர்காலத்தையும் சொல்கின்ற இந்த நிலையை நாம் லௌகீக வாழ்க்கையோடு இணைத்து பார்க்க முடியும். நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே செல்ல வேண்டும் என்றுதான் விரும்புகின்றோம். அதனால் தான் நம்மை செதுக்கிக் கொள்கின்ற, நம்மை நெறிப்படுத்திக் கொள்கின்ற, நம்மை முறைப்படுத்திக் கொள்கின்ற வழிகளில் நாம் முனைந்து நின்று கொண்டிருக்கின்றோம். அது நிற்கிறோமா என்று கேட்கின்ற பொழுது இல்லை இல்லை, நிற்கவில்லை, அதை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே இது லௌகீக வாழ்க்கைக்கு ஏற்ற தலைப்பு. இந்த தலைப்பை தொடர்ந்து வருகின்ற செய்திகளை பார்த்து நிறைவாக நாம் இதே தொடரை சிந்திக்கின்ற பொழுது இந்த தலைப்பை சற்று மாற்றி வைத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று உங்களுக்கே தோன்றும். அதை பின்பு பார்ப்போம். இப்போது நிகழ்ச்சிக்கு நாம் நம்மை ஆற்றுப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த பூமி பல ஆண்டுகளுக்கு முன்பாக, பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக விஞ்ஞான அடிப்படையிலே பெருவெடிப்பு நிகழ்வில் தொடங்கி வந்திருக்கின்ற ஒரு பாரம்பரியம் என்று சொல்வார்கள். நமது தத்துவ ஞானி அவர்களின்
ஆதி என்னும் பரம்பொருள் பொருள் மெய் எழுச்சி பெற்று என்ற தத்துவ அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது அந்த பிரபஞ்ச தன்மாற்ற சரித்திரம் என்ற அடிப்படையிலே அது தன்மாற்ற நிலையிலே இன்றைய நிலையை நாம் பெற்றிருக்கிறோம் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறோம். எது எவ்வாறு இருந்தாலும் இந்த பூமியிலே தோன்றிய மனித வாழ்க்கை நாட்பட தத்துவங்களும் காரண காரியங்களும் அலசி ஆராயப்பட்ட போது இந்த மனித வாழ்க்கையை 4 கூறுகளாக பிரித்திருக்கிறார்கள். அதை நமது பாரம்பரிய இந்திய பாரத பாரம்பரியத்திலே 4 ஆசிரமங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த 4 ஆசிரமங்களை 2 வகையாக நாம் எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது பிரவிருத்தி மார்க்கம் என்ற அடிப்படையிலே பிரம்மச்சரியம் என்று சொல்லப்படுகின்ற இளமை நோன்பு, கிரகஸ்தம் என்று சொல்லப்படுகின்ற இல்லறம், வானப்பிரஸ்தம் என்று சொல்லப்படுகின்ற காடுறை வாழ்வு, சந்நியாசம் என்று சொல்லப்படுகின்ற துறவு. ஒரு மனிதன் தனது வாழ்க்கையிலே இந்த 4 பிரிவுகளை இல்லறத்தான் என்ற நிலையிலே கடந்தாக வேண்டும் என்று சொல்லி அந்த மார்க்கத்தை பிரவிருத்தி மார்க்கம் என்று சொன்னார். ஆனால் துறவு என்ற நிலையிலே இந்த பூமியிலே வந்த ஒரு மனிதன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் பிரம்மச்சரியம் என்று சொல்லப்படுகின்ற இளமை நோன்பு, கல்வி கற்கின்ற காலம் முடிகின்ற நிலையிலே அந்த கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் என்ற 2 நிலைகளை தாண்டி சந்நியாசம் என்ற 4வது நிலைக்கு சென்றுவிட முடியும். இதை அந்த துறவு மேற்கொள்கின்ற மனிதர்கள் பெறுகின்ற ஒரு வாய்ப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த மார்க்கம் என்பது நிவிருத்தி மார்க்கம் என்று சொல்லப்பட்டு வந்திருக்கின்றது. இதுதான் நமது பாரத பண்பாடு, நமது மண்ணின் பாரம்பரியம். இந்த நிலையிலே பார்க்கின்ற பொழுது இப்போது நான் உங்களுக்கு சொன்னது போல இல்லறம் துறவரம் என்ற நிலையிலே இல்லறமாகிய இந்த குடும்ப வாழ்க்கை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. 4 நிலைகளை கொண்ட குடும்ப வாழ்க்கை, கல்வி கற்கின்ற இளமை நோன்பு பருவம், இல்லறத்திலே நுழைந்த பின்பு அது குடும்பம் என்ற அமைப்போடு நாம் கலந்து கொண்டு இருக்கின்ற நிலையில் அதற்கு இல்லறத்தானுக்குரிய கடமைகளாக வள்ளுவம் அழகாக பேசியிருக்கிறது. ஏற்கனவே நாம் இதை பற்றியெல்லாம் சிந்தித்திருக்கின்றோம். இருந்தாலும் இந்த மண்ணிலே, இந்த தமிழ் மண்ணிலே நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த 2 முன்பு நிகழ்ந்த சொற்பொழிவு நிகழ்வுகளிலே நமது பாரம்பரியம் எப்படி வளர்ந்து வந்திருக்கிறது பற்றியெல்லாம் நாம் பேசியிருந்தோம். அதிலே கற்காலம் தொடங்கி வேத காலம் வந்த பின்பாக வேத காலத்திலிருந்து உபரிடதங்கள், வேதத்தை விருத்தியாக அறிந்து கொள்கின்ற பிரம்மசூத்திரம் என்ற நூல், பிரம்மசூத்திரத்திற்கு உரையாக எழுந்த சங்கரர், மத்வர், ராமானுஜர் எழுதிய உரைகள், அவற்றின் அடிப்படையாக தோன்றிய சைவம் வைணவம் என்ற 2 மார்க்கங்கள், அந்த 2 மார்க்கங்களின் அடிப்படையாக நிற்கின்ற சைவம் சாக்தம், அதாவது சிவம் என்று சொல்லப்படுகின்ற சைவம், சக்தி என்று சொல்லப்படுகின்ற சாக்தம், சைவ மரபிலே வந்த காணாபத்தியம், கௌமாரம், அதன் பின்பாக வந்த சௌராம் என்ற அடிப்படையிலே 6 மதங்களின் ஒருங்கிணைப்பாக இந்து மதம் விளங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னோம். இந்த வழியில் தோன்றிய இறுதி நூல் திருக்குறள் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். நீதியை
நாம் வேதத்திலே தொடங்கி நீதியிலே வந்து நின்று கொண்டிருக்கின்றோம். அந்த நீதியை எடுத்து சொல்கின்ற உலக பொதுமறையாக விளங்கிக் கொண்டிருப்பது திருக்குறள். தமிழ் பரப்பிலே ஒருவர் கால் பதித்து தமிழ் மரபை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திருக்குறளை படித்தால் போதும், அல்லது திருவாசகத்தை படித்தால் போதும் என்று சொல்வார். பக்தி இலக்கியம் என்ற அடிப்படையிலே திருவாசகத்தை படித்தாலும், நீதி இலக்கியம் என்ற நிலையிலே திருக்குறளை படித்தாலும் தமிழ் பரப்பு முழுவதையும் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே பெருமை மிக்க நூலாகிய திருக்குறளிலே இருந்து 3 நூல்களை, இந்த இல்லறத்தானின் 3 பொருள்களை இல்லறத்தானின் கடமை சொல்கின்ற குறள் வெண்பாக்காக நாம் பார்க்க இருக்கின்றோம். முதல் குறள், இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துறை. 41வது குறளிலே இல்லறத்தானின் கடமை என்பது தனது தாய் தந்தை, தனது மனைவி, தனது மகன் மகள் என்ற 3 நிலையிலே இருக்கின்ற உறவுகளை பேணி பாதுகாக்கின்ற பொறுப்பு இல்லறத்தானின் வகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது திருக்குறளிலே. இன்னும் 2 குறளிலே அதே அதிகாரத்திலே, தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை என்ற திருக்குறள் நமது முன்னோர்களாகிய மூதாதையர்கள் தென்புலத்தார், நாம் குலதெய்வமாக வணங்கிக் கொண்டிருக்கின்ற தெய்வம், புதிதாக நமது இல்லத்தை நோக்கி வருகின்ற புதிய மக்களாகிய விருந்தினர், தன்னோடு தொடர்புடைய முக்கள் என்று சொல்லப்படுகின்ற சுற்றம், இந்த 4 நிலைகளுக்கு உதவியாக இருந்த பின்புதான் தான் என்ற நிலையை நினைத்து பார்க்க வேண்டும் கிரகஸ்தன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 5 நிலைகளில் நின்று தனது கடமைகளை செய்பவன் இல்லறத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது 43வது குறளிலே. அடுத்து நாம் 2 செய்திகளை முதலிலே பார்த்தோம். ஒன்று துறவறம், இன்னொன்று இல்லறம். இல்லறம் பற்றி நாம் பேசியிருக்கின்றோம். அந்த இல்லறத்திலே துறவரத்தை காட்டிலும் சிறப்புடைய அறமாக இல்லறம் விளங்குகிறது என்ற அடிப்படையை, அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அதுவும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று என்ற திருக்குறள், அறம் என்று சொல்லப்படுகின்ற வாழ்க்கையே இல்வாழ்க்கை என்று சொல்கிறது. எனவே இந்த 3 குறள்களின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது, இல்லறம் என்று சொல்லப்படுகின்ற இந்த குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு அறமாக இந்த மண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று தற்காலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற குடும்ப வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது, அந்த ஒப்ப நினைக்காத நிலையை குடும்பத்திலே நாம் காண முடிகிறது. எனவே இந்த குடும்ப வாழ்க்கையிலிருந்து நாம் ஒதுங்கிவிடலாம் என்ற நிலை கூட சில நேரங்களில் ஏற்படுவதால், இல்லற நிலையிலிருந்து பார்க்கின்ற பொழுது, நான் குடும்ப நண்பர்களோடு குடும்ப அங்கத்தினரோடு ஒப்ப நிற்கின்றேன், ஆனால் என் மனம் என்பது ஒதுங்க நினைக்கிறது என்ற நிலையிலே இந்த தலைப்பை பற்றி சிந்திக்கலாம். இது போன்றது ஒரு சிந்தனையை வலியுறுத்த, தற்காலத்தில் இருக்கின்ற நிலையை சொல்வதற்காகத்தான் இந்த சொற்பொழிவு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் லௌகீகம் தாண்டி ஆன்மீக அடிப்படையிலே இந்த தலைப்பை நாம் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இப்போது அந்த நிலையை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த மண்ணிலே தோன்றிய ஒவ்வொரு மனிதருக்கும், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த 7 சம்பத்துக்கள், 7 செல்வங்கள் வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் பட்டியலிட்டிருக்கிறார்கள். அரிதறிது மானிடராய் பிறப்பது அரிது. இது உலக நந்தவனத்திலே இறுதியாக பூத்த மலர் மனிதன். அப்படிப்பட்ட மாண்புடைய மனிதன் 7
செல்வங்களை பெற்றாக வேண்டும் என்று மகரிஷி பட்டியலிட்டிருக்கின்றார். உருவ அமைப்பு, அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்கின்ற அந்த பாடலிலேயே இதை பற்றியெல்லாம் பேசப்பட்டிருக்கிறது. பூன் குருடு நீங்கி இருக்க வேண்டும், அது உருவ அமைப்பை சொல்கின்ற பகுதி. அடுத்தது குணம். குணம் என்றும் குன்றேறி நின்றார் நெகிழி கணமேனும் காத்தல் அரிது என்று திருக்குறள் பேசுகிறது. அந்த குணம்தான் பல்வேறு நிலைகளில் ஒழுக்கம், கடமை, ஈகை, இந்த பண்புகளிலேயெல்லாம் நமக்கு சேர்த்து காட்டுகின்ற ஒரு பண்பாக குணம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அது ஒரு செல்வமாக கருதப்படுகிறது. அடுத்தது அறிவு. அறிவின் உயர்வு என்று சொல்லப்பட்டிருக்கிறது மகரிஷி அவர்களால். அறிவு அற்றம் காக்கும் கருவி, சென்றவிடத்தில் செலவிடாது தீது ஒரே நன்றின்பால் வைப்பதறிவு. மனசு போற இடங்களையெல்லாம் மனுஷன் போகாம தீமைகளை எல்லாம் நீக்கி நன்மையின் பக்கத்திலே கொண்டு செலுத்துகின்ற வல்லமை கொண்டது அறிவு. எனவே அந்த அறிவு உயர்வு பெற வேண்டும் என்று அதை ஒரு செல்வமாக அறிவை நாம் மகரிஷி அவர்களால் சொல்லப்பட்டிருக்கின்ற பட்டியலில் பார்க்க முடிகிறது. அடுத்தது நான்காவது சொல்லப்படுகின்ற புகழ். புகழ் என்பது நம்மை நாமே உயர்வாக நினைத்துக் கொள்கின்ற ஒரு பண்பு அல்ல. அது நாம் செய்கின்ற காரியத்தின் அடிப்படையிலே, நாம் பெற்றிருக்கின்ற கல்வியின் உயர்வு அடிப்படையிலே, நமது குணத்தை அடிப்படையாக கொண்டு பெறுகின்ற ஒரு பண்பு புகழ். அதனை அடுத்து நமக்கு உடல் வலிவு சொல்லப்பட்டிருக்கிறது. மகரிஷி அவர்கள் இந்த உடல் வலிமை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா என்று சொல்லப்படுகின்ற சை யோகா உடற்பயிற்சிகளை நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். தினமும் தவறாத ஒரு 40 நிமிடங்கள் அந்த உடற்பயிற்சிகளை செய்கின்ற பொழுது உடலிலே வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், அதாவது பிராணன் ஓட்டம், ஆற்றல் ஓட்டம் என்ற ஓட்டங்கள்லாம் சிறப்பு பெற்று உடல் வலிமை பெறுகிறது என்று அந்த நிலையிலே நாம் உடல் வலிவு என்பது ஏனென்றால் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் திருமூலர் உள்ளம் பெருங்கோயில் ஊருடம்பு ஆலயம் என்று பேசுகின்றார். அவரே உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் என்று சொன்ன அவர் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்று பேசுகின்ற நிலையிலே உடல் வலிமையின், உடல் சுகத்தின் சிறப்பு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உடல் வலிமை என்பதே ஒரு செல்வமாக அறியப்படுகிறது. அடுத்த நிலை சுகம் என்ற செல்வம். சுகம் என்பது உடல், உயிர், மனம் மூன்றும் ஒரு நல்ல நிலையிலே, ஒரு நேர்கோட்டிலே, பாரதி சொல்வானே, விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டேன் என்று சொல்வானே, அது போன்ற ஒரு நிலையை பெறுகின்ற பொழுது பெறுகின்ற அந்த பண்புதான் சுகம் என்று சொல்லப்படுகிறது. இதை தாண்டி 7வது செல்வமாக செல்வமே சொல்லப்படுகிறது. கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று திருவள்ளுவர் குறிப்பிடுவார். கல்வி என்பது ஒரு செல்வம், உடல் நலம் என்பது ஒரு செல்வம், புகழ் என்பது ஒரு செல்வம், பொருள் வளம் என்பது ஒரு செல்வம், சமூக அந்தஸ்து அங்கீகாரம் என்பது ஒரு செல்வம், இறை அருள் என்பது ஒரு செல்வம். இவ்வாறு செல்வத்தின் பட்டியலை நாம் நீட்டிக்கொண்டே போக முடியும். இந்த 7 சம்பத்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற மகரிஷியால் பட்டியலிடப்பட்ட செல்வங்கள் நமக்கு வாய்க்கின்ற பொழுது இல்லறம் என்பது ஒரு நல்லறமாக அமையும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நாம் நம்ம தலைப்பை மீண்டும் ஒரு முறை பார்க்கின்ற பொழுது ஒப்ப நிற்கிறேன், ஒதுங்க நினைக்கிறேன் என்ற தலைப்பை மீண்டும் ஒரு முறை பார்க்கின்ற பொழுது நாம் இதிலெல்லாம் ஒப்புமை பெற முடியும்,
ஒப்ப நிற்க முடியுமா? எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று சொல்கின்ற அளவிலே எல்லோரும் இந்நாட்டு மன்னராக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்குள் வேறுபாடு இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக மனிதரில் வேறுபாடு என்று 16 கூறுகளை மகரிஷி அவர்கள் பட்டியலிட்டிருக்கிறார்கள். அதை நாம் மீண்டும் மீண்டும் அறிந்து ஆராய்ந்து அவற்றின் சிறப்புகளை எல்லாம் தெரிந்து கொண்டு அதிலிருந்து நாம் மேம்படுகின்ற வழிவகைகளை கண்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதிலே முதலாவது வருகின்றது கருவமைப்பு என்று சொல்லப்படுகின்ற பெற்றோர்களால் நமக்கு வந்து சேர்கின்ற அந்த சஞ்சித கர்மம் கருவமைப்புக்கு காரணமாகிறது. நாம் உட்கொள்கின்ற உணவு ஒரு காரணியாக மனித வேறுபாட்டுக்கு அமைகிறது. காலம், நாம் வாழ்கின்ற காலம், இந்த காலத்தை பார்க்கின்ற பொழுது நான் உங்களுக்கு முன்பே சொன்னேன் காலம் என்பது கிமு 70,000 ஆண்டு தொடங்கி கிமு 7,000 வரை கற்காலம் என்றும் அதற்கு பின் வந்த காலம் உலோக காலம் என்ற நிலையிலே வேத காலம் என்பது கிமு 1500 தொடங்கி கிமு 500 வரை இருந்த காலம் வேத காலம். ஆனால் நாம் இன்றிருக்கின்ற காலம் என்பது விஞ்ஞான வளர்ச்சியை எடுத்து பேசுகின்ற காலம். எனவே காலம் என்பது நாம் வாழ்கின்ற காலம், இன்னும் வரக்கூடிய காலங்களிலே விஞ்ஞான வளர்ச்சி என்பது அபரிமிதமாக இருக்கும். எனவே காலம் என்பது மனிதரில் வேறுபாடு காண்பதற்கான ஒரு காரணியாக கருதப்படுகின்றது. அடுத்தபடியாக தேசம், நாம் வாழ்கின்ற இடம், அதுவும் ஒரு காரணி. பெற்றிருக்கின்ற கல்வி, அறிவியல் கல்வியா, தொழிற்கல்வியா, ஆன்மீக கல்வியா என்ற கல்வி ஒரு காரணி. நாம் செய்கின்ற தொழில் ஒரு காரணி. நாம் ஏற்படுத்தி இருக்கின்ற அரசாங்கம், நம்மை ஆட்சி செய்கின்ற அரசாங்கம், அரசன் எவலி மக்கள் அவலி என்று சொல்வார்கள். மக்கள் சார்ந்த அரசா அல்லது மக்களை பாதிக்கின்ற காரியங்கள் செய்கின்ற அரசா என்ற நிலையிலே அரசாங்கம் ஒரு முக்கியமான மனிதர்கள் வேறுபாடு காண்கின்றதற்காக ஒரு காரணியாக அமைகிறது. அடுத்த காரணி கலை. கலை என்பது பண்பாடு நாகரிகம் ஒட்டிய ஒரு செய்தி. அதிலே நாம் இறை வழிபாட்டை எடுத்துக்கொள்ளலாம். சமூகத்திலே வருகின்ற பல்வேறு திருவிழாக்களை எடுத்துச் சொல்லலாம், குடும்ப நிகழ்ச்சிகளை எடுத்துச் சொல்லலாம், தனிநபர் சார்ந்த இயல் இசை நாடகம் என்று சொல்லப்படுகின்ற 3 கூறுகளை எடுத்துக் கொள்ளலாம். இதெல்லாம் கலை என்ற அடிப்படையிலே அமைகின்றது. மனிதரில் வேறுபாட்டை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உயர்ந்து நிற்க வேண்டும் என்றால், அதற்கு நாம் செய்கின்ற முயற்சியும் ஒரு காரணியாக இருக்கிறது. முயற்சி இன்மை புகுத்திவிடும் என்று திருவள்ளுவர் பேசுவார். முயற்சி தான் நம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை நமக்கு பெற்றுத் தருகிறது. தவிரவும் பருவம் என்ற அடிப்படையிலே பள்ளி பருவம், கல்லூரி பருவம், இல்லற பருவம், சமூக சிந்தனை உள்ள 3வது பருவம், முதுமை பருவம், துறவு என்ற நிலையெல்லாம் பார்க்கின்ற அந்த பருவம் ஒரு காரணி. அடுத்தது நட்பு என்பது ஒரு முக்கியமான பங்களிப்பாக வாழ்க்கையில் மனிதரில் வேறுபாடு இருப்பதற்காக நட்பு பற்றியே ஏறத்தாழ 4 அதிகாரங்களை வள்ளுவர் எழுதியிருக்கின்றார். கூடா நட்பு என்று கூட அவர் ஒரு அதிகாரத்தை எழுதியிருக்கின்றார். நம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம் நண்பர்களை அறிந்து கொண்டால் போதும் என்று சொல்வார்கள். அதுபோல மனிதரில் வேறுபாடு ஏற்படுவதற்கு நட்பு ஒரு காரணியாக இருக்கிறது. தவிர சந்தர்ப்பம் என்பது நமக்கு தரப்பட்டிருக்கின்ற வாய்ப்பு. வேதாத்திரிய அன்பர்களாகிய நமக்கு வேதாத்திரிய கல்வியை பெற்ற ஒரு சந்தர்ப்பம் என்பது மிக முக்கியமானதாக நாம் கருத வேண்டும்.
எத்தனையோ ஆன்மாக்கள் எவ்வளவோ சிரமம் பட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே முழுமையான ஒரு வாழ்வை நோக்கி நம்மை கொண்டு செலுத்துகின்ற வாய்ப்பு வேதாத்திரிய கல்வியில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை சந்தர்ப்பம் என்று சொல்ல வேண்டும். மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு. இது தவிர மனித வாழ்வை மனிதர்கள் வேறுபாடு காட்டுகின்ற மேலும் ஒரு காரணி ஆராய்ச்சி என்பது. அது தான் இந்த உலகத்திற்கு பல்வேறு பலன்களை பெற்று தந்திருக்கிறது. மனித வாழ்வை செம்மைப்படுத்தி இருக்கிறது. அதுவும் ஆராய்ச்சி சிந்தனை மேம்போக்காக அல்லாது வருகின்ற வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கு நாம் செய்கின்ற முயற்சி ஆய்வாக இருக்கின்ற பொழுது வாழ்க்கை உயர்வு பெறும். தவிர பழக்கம் என்பது வழக்கம். இந்த பழக்க வழக்க அடிப்படையிலே ஒழுக்கம் என்ற ஒரு காரணி, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரும் ஓமப்படும் என்று பேசும். அந்த ஒழுக்கம் என்பது நாம் முக்கியமான ஒரு பண்பாக போற்றப்பட வேண்டிய ஒன்றாக கருதப்படுகிறது. கல்வியின் பயன் 3 என்ற அடிப்படையிலே சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொல்கின்ற பொழுது எது போன்ற ஒரு கல்வி இந்த சமுதாயத்திற்கு வேண்டும் என்று பேசுகின்றார். அப்போது we want that education by which character is formed என்று சொல்கின்றார். முதல் காரணி கேரக்டர் என்பது பண்பு, ஒழுக்கம். by which character is formed, strength of mind is increased. எண்ணியதை எண்ணியாங்கு பெறுகின்ற மன திண்மை மதி நுட்பம், அதை strength of mind is increased என்று சொல்வார்கள். இறுதியாக intellect is expanded என்று விவேகானந்தர் சொல்வார். intellect என்பது மதி நுட்பம், அதோட மதி நுட்பத்தின் விரிவு. இந்த 3 நிலைகளையும் தர வேண்டும் கல்வி என்று சொல்வார்கள். we want that education by which character is formed, strength of mind is increased, intellect is expanded, by which one can stand on his own foot என்று சொல்வார்கள். எனவே இது போன்ற கல்வி நமக்கு வேண்டும். இவையெல்லாம் சேர்த்துதான் மனிதனை இன்னொரு மனிதனிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகின்றது. ஒரே ஒரு குடும்பத்தில் ஒரே பிரசவத்தில் பிறந்த 2 குழந்தைகள், ட்வின்ஸ் என்ற அடிப்படையில் இரட்டையராக பிறக்கின்ற குழந்தை கூட உருவ அமைப்பிலே ஒற்றுமை பெற்றிருந்தாலும் அவர்கள் பெற்றிருக்கின்ற பண்பிலே, அவர்கள் வாழ்வில் உயர்ந்து நிற்கின்ற நிலையிலே வேறுபட்டிருக்கின்ற எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அளவிலே ஒப்ப நிற்பதற்கான வாய்ப்பு நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அதனால் நாம் ஏன் ஒதுங்கி நிற்க வேண்டும் என்ற செய்தியை மனதில் எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது, நாம் முன்பு பார்த்த 7 வகை சம்பத்துக்கள், 16 காரணிகளை கொண்ட மனித வேறுபாடு, இவற்றையெல்லாம் நாம் பேசுகின்ற பொழுது ஆன்மீக அடிப்படையிலே இந்த மனிதன் எவ்வாறு பிரிக்கப்படுகின்றான் என்று அலசி ஆராய்கின்ற பொழுது சைவ சித்தாந்தம் மனித ஆன்மாக்களை 3 வகையாக பிரித்து காட்டுகின்றது. நமக்கு எல்லாம் தெரியும், ஆன்மா அனாதியானது. இந்த பிரபஞ்சம் தோன்றிய பொழுது தோன்றியது. இறைவன் என்றும் இருக்கின்ற ஒரு ஆற்றல். இறைவன் எவ்வாறு அனாதி தொட்டு இருக்கின்ற நிலையை நாம் பார்க்கின்றோமோ, அதுபோல ஆன்மா என்பது அனாதியாக தொடக்கும் முதல் இருந்து வந்திருக்கிறது என்று அடிப்படையிலே அந்த ஆன்மாக்களை 3 வகையாக பிரிக்கின்றார்கள். மனிதரின் வேறுபாடு ஏற்படுகின்ற காரணியை பார்த்தது போல இந்த 3 வகை ஆன்மாக்கள் அவை பெற்றிருக்கின்ற அந்த ஆணவம், கண்மம், மாயை என்ற கும்மலங்களை உடைய ஆன்மா சகலர், நம் போன்ற ஆன்மாக்கள். நான் என்னை சொல்லிக் கொண்டேன், சகலர் என்ற நிலையிலே
மூன்று மலங்களை, ஆணவம் என்ற தன்முனைப்பு, கண்மம் என்ற கர்மம், மாயை என்ற உடல் உலகம், இந்த மூன்று மலங்களையும் உடைய ஆன்மா சகலர் என்றும், ஆணவம் கண்மம் மாயை நீங்களாக இரண்டு மலங்களை உடைய ஆன்மா பிரளயாக கலர் என்றும், இறுதியாக ஆணவம் உயிர் ஜனிக்கின்ற பொழுது ஒட்டியிருந்த ஆணவம் மனித வாழ்வு நிறைவு செய்கின்ற வரை தொடர்ந்து வருகின்ற ஆணவம் மட்டுமே உடைய ஆன்மாக்கள் விஞ்ஞான கலர் என்றும் மூன்று வகையாக ஆன்மாக்கள் பிரிக்கப்படுகின்றன. இந்த வகையிலே எவ்வாறு ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவோடு ஒப்ப நிற்குமா அல்லது ஒதுங்கி நிற்குமா என்ற நிலையை நாம் பார்க்க வேண்டும். இதை என் மாணவி சித்திரலேகா அவர்களோடு, ஆய்வு மாணவி அவர்களோடு பேசிக்கொண்டிருந்த போது, விவாதித்துக் கொண்டிருந்த போது அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். நாம் தெருவிலே நடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். அப்போது திடீரென்று நம் கண் முன்பே ஒரு விபத்து ஏற்படுகிறது. அப்போது விபத்து நடந்ததை கண்டுகொள்ளாமல் தனது போக்கில் போய்க் கொண்டிருக்கின்ற ஆன்மா பார்க்க முடிகிறது. இந்த விபத்து ஏற்பட்ட அந்த உயிருக்கு உதவுகின்ற பண்பை கொண்டு உணர்வு வயப்பட்ட நிலையிலே, உணர்ச்சி என்ற நிலையிலே, உணர்வு அவசியம் ஆனால் உணர்ச்சி அவசியம் இல்லை, உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே ஓடி சென்று உதவ துடிக்கின்ற உள்ளம் இந்த சம்பவத்தை இவ்வாறுதான் அணுக வேண்டும். அறிவு துணை கொண்டு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்வது, முதலுதவி செய்வது போன்ற அறிவு சார்ந்த பண்பை செய்திருக்கின்ற ஒரு ஆன்மா என்ற நிலையிலே பார்க்கின்ற பொழுது, சகலர் என்ற நிலையிலே நாம் எதையும் கண்டுகொள்ளாமல் சென்று கொண்டிருப்போம். பிரளயாக்கலர் என்ற அடிப்படையிலே உதவுகின்ற பண்பை பெற்றிருப்போம். ஆனால் விஞ்ஞான கலர் என்று சொல்லப்படுகின்ற அறிவு சார்ந்த நிலையிலே அந்த உயிர் பிழைக்க வேண்டும் என்றால் அந்த விபத்தில் இருக்கின்ற உயிரை காப்பாற்றுவதற்கு உரிய கடமைகளை, உரிய வழிவகைகளை செய்கின்ற ஆன்மாவாக நாம் இருக்கின்ற பொழுது அறிவு சார்ந்த ஆன்மாவாக நாம் அறியப்படுகின்றோம். இவ்வாறு மனித இனம் பல்வேறு வேறுபாடுகளை பெற்றிருந்தாலும் அடிப்படையிலே அவை பெற்றிருக்கின்ற மல அடிப்படையிலே அவை மூன்றாக பிரிக்கப்படுகிறது என்று மெய்ஞானம் பேசுகிறது. இந்த மூன்று மலங்களை கொண்ட ஆன்மாக்கள் ஜீவன்களாகி மனிதர்களாகி இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது மகிழ்ச்சி சொல்கின்ற இறை ஞானம் முழுமை பேருக்கு வழிவகுக்க வேண்டும் என்ற நிலையிலே முழுமை பேரை நோக்கி நம்மை கொண்டு செலுத்துகின்ற 4 மார்க்கங்களை இந்த பூமியிலே நாம் வகுத்து வைத்திருக்கின்றோம். அது அன்பு வழியாக நிற்கின்ற பக்தி யோகம், அறிவு வயப்பட்ட ஞான யோகம், மன ஒருமைப்பாடு என்ற நிலையிலே இறைவனை புலன்கள் வழி செல்கின்ற மனதை இறைவனை நோக்கி திருப்பி கட்டுப்படுத்துகின்ற ராஜயோகம், இறுதியாக செயல் வழி இறைவனை காண்கின்ற கர்மயோகம் ஆகிய 4 நெறிகள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. பக்தி யோகம் என்பது அனைவரும் பொதுவாக பற்றுகின்ற அல்லது நிற்கின்ற ஒரு நெறியாக இருக்கின்றது. இந்த பக்தி யோகத்திலே நின்று இறைநிலையை அடைந்த ஒருவரை சொல்ல வேண்டும் என்றால், அந்த கானகத்தில் இருக்கின்ற சிவலிங்கத்திற்கு கண்களிலே ரத்தம் சொட்டுகின்ற பொழுது தனது ஒரு கண்ணை தந்ததோடு பிரிதொரு கண்ணையும் வழங்குவதற்கு எத்தனித்த கண்ணப்ப நாயனாரை பற்றி பேச வேண்டும். அதுதான் பக்தி யோகத்தின் உயர்ந்த நிலை. ஞான யோகத்தின் காரணமாகத்தான் இந்த ஞான மரபு இந்த பூமிக்கு வந்திருக்கிறது. ஆழ்வார்கள், நாயன்மார்கள், பூமியிலே அவதரித்த யோகியர், மகரிஷி வரை அனைத்து சித்தாந்தம் சார்ந்த, அறிவு சார்ந்த அனைத்து
ஞானிகளும் நெறி நின்ற வழி என்பது ஞான யோக வழியாக இருக்கிறது. இந்த மூன்றாவது யோகமான ராஜயோகம் என்பது கான்சன்ட்ரேஷன் இஸ் த எசன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் என்று விவேகானந்தர்கள் சொல்வார்கள். மன ஒருமைப்பாடு. மன ஒருமைப்பாடு என்பது மனம் எப்போது ஓர்மை நிலையை பெறும் என்று சொன்னால், உயிர் பிராணனாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த பிராணன் தான் மூச்சு காற்றாக இந்த உடல் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. எனவே நாம் மூச்சை கவனிக்கின்ற நிலையிலே நமக்கு தியானம் வாய்க்கின்றது. அந்த தியானத்தின் படிநிலைகளாக மகரிஷி வகுத்து தந்திருக்கின்ற 9 யோக முறைகள், தியான முறைகள் கைவரப்படுகின்ற பொழுது நாம் அந்த ராஜயோகம் என்று சொல்லப்படுகின்ற மன ஒருமைப்பாட்டை பெறுகின்ற, மனதை பல்வேறு மூலாதாரம் தொடங்கி துரியம் துரியாதீதம் என்று பல்வேறு சக்கரங்களில் நின்று செய்கின்ற முயற்சி, அது ராஜயோகம் என்று சொல்லப்படுகிறது. இறுதியான நெறியாக விளங்குகின்ற நெறி என்பது கர்மயோகம். கர்ம யோகம் என்பது செயல் வழி. மகரிஷி அவர்கள் செயல் விளைவு தத்துவத்தை பேசுகின்ற பொழுது இந்த பூமியிலே ஒரு உயர்ந்த வாழ்க்கை முறையாக, வாழ்க்கை நெறியாக கர்மயோகத்தை சொல்லியிருக்கிறார்கள். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. மண் பயனுற வேண்டும் என்றால் இந்த மண்ணுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும். அது ஞான நெறியாக இருந்தாலும் சரி, அல்லது செயல் நெறியாக இருந்தாலும் சரி. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், நாம் சொன்னது போல கிமு 1500 தொடங்கி 500 வரை இருந்த வேத காலம் தொடங்கி இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தற்காலம் வரை பூமிக்கு பல்வேறு தத்துவ முறைகள், அறிவியல் தத்துவங்கள், சித்தாந்தங்கள் எல்லாம் எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றன. அவை பதிவு செய்யப்பட்ட வழியைத்தான் நாம் கர்மயோகம் என்று சொல்கிறோம். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் கர்மயோகத்தின் விளைவு, கம்பன் எழுதிய ராமாயணம், வால்மீகி எழுதிய நூல்கள், உபநிடதங்கள் போன்ற பல்வேறு தொகுப்புகள், ஞான மரபு என்பதே கர்மயோகத்தின் வழியாகத்தான் நாம் இந்த பூமிக்கு பல்வேறு செய்திகளை பெற்றிருக்கின்றோம். இந்த 4 நெறிகளை வைத்துதான் 3 வகையான ஆன்மாக்கள் இறைநிலையை பெற வேண்டும் என்று நாம் வகுத்து வைத்திருக்கின்றோம். இந்த நிலையிலே நாம் விஞ்ஞான மெய்ஞான அடிப்படையை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். விஞ்ஞானம் எப்போது தொடங்கியது, மெய்ஞானம் எப்போது தொடங்கியது, இயற்கை சக்திகளை எல்லாம் பார்த்து யார் இந்த சக்திகளை இயக்குகின்ற ஆற்றல் என்று யோசிக்கின்ற பொழுது மெய்ஞானம் தொடங்குகிறது. இதை எவ்வாறு பயன்படுத்த முடியும், எவ்வாறு அறிவுபூர்வமாக நாம் பெற்றிருக்கின்ற வளங்களை பயன்படுத்த முடியும் என்ற நிலைக்கு விஞ்ஞானம் சொல்கிறது. விஞ்ஞானம் நமக்கெல்லாம் கிடைத்த காலம் என்பது வேத காலம் தொடங்கி வந்தால் அது கிமு 1500 என்று நாம் கண்டோம். ஆனால் விஞ்ஞானம் என்பது கற்கால நிலையிலேயே தோன்றியிருக்கிறது. நவீன விஞ்ஞானம் என்பது 19ஆம் நூற்றாண்டிலே ஐன்ஸ்டீன் தத்துவம், நியூட்டன் தத்துவம் என்ற தத்துவங்களின் அடிப்படையிலே தோன்றினாலும், கற்காலத்திலே மனிதன் வேட்டையாடுவதற்கு கற்களை எவ்வாறு தூய்மைப்படுத்த வேண்டும் என்று, தான் பயன்படுத்திய ஆயுதங்களை எவ்வாறு சிறப்பு சேர்க்க முடியும் என்று சிந்தித்த நிலையிலே விஞ்ஞானம் தொடங்கி இருக்கிறது என்று சொல்வார்கள். எனவே வேத காலம் தொடங்கி மெய்ஞானம் வளர்ந்தாலும் அதற்கு முன்பாகவே விஞ்ஞானம் இருந்தது என்று ஒரு கூற்று இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த விஞ்ஞானம் என்பது புறப்பொருள் தேவை அடிப்படையிலே உலகம் தழுவிய பொருள்களின் அடிப்படையில் இருக்கின்ற ஒரு நிலையாக இருப்பதால் அதை புறம் சார்ந்த அறிவு என்று சொல்வார்கள் விஞ்ஞானத்தை. ஆனால் ஆன்மீகம் என்பது அகம் சார்ந்த அறிவாக நமக்கு சொல்லப்படுகிறது. இதை தத்துவம் என்று சொல்வார்கள் ஆன்மீகத்தை. இப்போது இந்த அடிப்படையெல்லாம் வைத்துக் கொண்டு நாம் இதுவரை பார்த்த மனிதரின் சம்பத்துக்கள், மனிதரின் வேறுபாடு, ஆன்மா நிலை வேறுபாடு,
நாம் இறைவனை அணுகுகின்ற வழியினை தருகின்ற 4 மார்க்கங்கள், மனித வாழ்வின் கூறுகளை இவற்றின் அடிப்படையில் நின்று பார்க்கின்ற பொழுது இந்த ஒப்பல் நிற்றல் என்ற சித்தாந்தத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்போது நமக்கெல்லாம் தெரியும், இந்த உடல் என்பது எவ்வாறு உருவாகியது என்று விஞ்ஞானம் பூர்வமாக பார்த்தாலும் சரி, ஆன்மீக அடிப்படையில் பார்த்தாலும் உடல் என்பது நிலம், நீர், தீக்காற்று, ஆகாயம் என்று சொல்லப்படுகின்ற பஞ்சபூதங்களின் கூட்டு. மனிதனுக்கு இருக்கின்ற ஒரு சிறப்பு என்பது 6ஆம் அறிவு என்று சொல்லப்படுகின்ற பகுத்தறிவு, அனலிட்டிக்கல் மைண்ட் என்று சொல்வார்கள். அந்த அறிவுதான் நம்மை வேறு உயிர்களில் இருந்து வேறுபடுத்தி காட்டுகின்றது. எனவே இவ்வாறு பல்வேறு அடிப்படையிலே சிறப்பு பெற்றிருக்கின்ற மனிதன் தனக்குள் ஏன் ஒப்ப நிற்க வேண்டும், ஏன் ஒதுங்கி செல்லாமல் இருக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, ஒப்ப நிற்றல் என்பது பிரபஞ்சம் சார்ந்த ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. அனைத்து உயிர்களும் வாழ்கின்ற உடம்பு என்பது பஞ்சபூதங்களின் கூட்டு. அந்த கூட்டு அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது அனைத்து உடல்களும் ஒன்று போலத்தான் தெரிகின்றது. மேலும் அனைத்து பூதங்களின் கூட்டாக விளங்குகின்ற உடல் என்பது பஞ்சபூதங்களின் துணை கொண்டுதான் இந்த பூமியிலே தனது வாழ்வை மேற்கொண்டிருக்கிறது. உதாரணமாக உங்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்ல முடியும். என்ன செய்தி என்றால், ஒரு விதை இருக்கிறது. அந்த விதையை நான் மண் என்ற பூதத்தில் விதைக்கின்றேன். நாம் விதைக்கின்றோம். அதை நீர் என்ற பூதம் முளைக்க வைக்கிறது. காற்று என்ற பூதம் வளர்த்தெடுக்கின்றது. அதற்கு வேண்டிய சத்துக்களை வழங்குவதற்காக சூரியன் என்ற வெப்ப பூதம் துணை நிற்கிறது. இந்த 4 பூதங்களின் கூட்டாக இருக்கின்ற அந்த தாவரத்தை இந்த வெளி என்று சொல்லப்படுகின்ற பிரபஞ்ச வெளி, ஸ்பேஸ், தன்னகத்தை கொண்டு அதனை வளர்த்தெடுக்கின்றது. பஞ்சபூதங்களின் கூட்டாக உருவாக்கிய உடலை, ஒரு தாவரத்தை, ஒரு உயிரினத்தை அந்த பஞ்சபூதங்களே நின்று பாதுகாக்கின்ற நிலையை நாம் இந்த பூமியிலே பார்க்க முடிகிறது. இந்த இடத்திலே மேலும் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சிறப்பாக சொல்ல வேண்டும். ஏனென்றால், ஏதோ இந்த பிரபஞ்சத்திலே பூமி என்ற ஒன்று திடீரென்று தோன்றிய ஒரு அமைப்பு என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு விபத்து நடந்தது, ஒரு வெடிப்பு நடந்தது, பெருவெடிப்பு. அந்த வெடிப்பின் அடிப்படையிலே பிரபஞ்சம் தோன்றியது. பிரபஞ்சத்தில் பல்வேறு கோள்களும் நட்சத்திர மண்டலங்களும் உருவாகின. அதில் ஒரு சிறு பகுதியாக இந்த பூமி இருந்து கொண்டிருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த பிரபஞ்சம் மகரிஷி சொல்கின்ற அந்த வத்தாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற 4 அடிப்படையிலே பேரறிவு கொண்ட ஒரு இறைநிலைதான் நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்று சொல்லப்படுகின்ற பஞ்சபூதங்களின் கூட்டாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற பூமியை உருவாக்கி அதில் செழித்து வளர்கின்ற, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிரினங்களையும் அதற்கு உதவுகின்ற தாவரங்களையும் உருவாக்கி தானும் அதற்கு துணை நின்று செயல்புரிகின்ற ஒரு சூழலை உருவாக்க எவ்வளவு திட்டமிட்டிருக்க வேண்டும் இந்த இறைநிலை என்பதை நாம் பார்க்க வேண்டும். சூரியனிலிருந்து இவ்வளவு தூரம் தள்ளி நிறுத்துகின்ற பொழுது இந்த பூமி உயிர் வாழ்வதற்கான தகுதியை பெறும். மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்று சொல்வார்கள். அதுபோல அல்லாது, அகலாது அணுகாது தீக்காய்வார் போன்று என்று சொல்வார்களே, அதுபோல நெருங்கி வந்தால் சூரிய கதிர்கள் பூமியை இல்லாது செய்துவிடும். தள்ளி போனால் குறை நிலையிலே உயிரினங்கள் வாழாது சென்றுவிடும். இந்த இடத்திலே இந்த பூமியை நிலைநிறுத்த வேண்டும் என்று பிரபஞ்சம் பேரு அறிவு கொண்டு இந்த பூமியை உருவாக்கி இருக்கிறது. அதில் உருவான ஜீவன்களிலே முக்கிய ஜீவனாக நாம்
ஆறாம் அறிவு என்ற சிறப்பை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மனிதனுக்கு என்ன அடிப்படை என்று பார்க்கின்ற பொழுது, ஒன்று அறிவு என்றும் ஒன்று உணர்வு என்று சொல்லப்படுகிறது. அறிவு என்பது மூளை சார்ந்தது. பஞ்ச பூதங்களின் கூட்டாக தெரிகின்ற காட்சிகளை, செயல்களை, செய்திகளை, நடப்புகளை எல்லாம் ஐம்புலன்கள் என்ற கருவிகளின் வழியாக அனுபவமாக பெற்று அவற்றையெல்லாம் தொகுத்து பகுத்து பார்க்கின்ற ஆன்ம நிலை மூளை மற்றும் இதயம் என்ற இரண்டு நிலைகளில் நின்று செயல்புரிவதாக சொல்கிறார்கள். இந்த இதயம் என்பது கருணையும் அடிப்படையிலும் அன்பு அடிப்படையிலும் செயல்படுவதாக சொல்வார்கள். மூளை என்பது தான் அறிந்து வைத்திருக்கின்ற அறிவின் அடிப்படையிலே நின்று செயல்படுவதாக சொல்வார்கள். இங்கு ஒப்ப நிற்கின்ற நிலை என்பது மூளையும் இதயமும் ஒருங்கே ஒரே ஒத்து சென்று செயல்படுகின்ற நிலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி நாம் வருகின்ற செய்திகளில் இன்னும் பார்க்க இருக்கின்றோம். இதயமும் மூளையும் ஒரு சேர இயங்குகின்ற பொழுது நாம் மூளை சொல்வதை விட இதயம் சொல்கின்ற கருத்தை எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்று சொல்வார்கள். அதையும் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போது ஒதுங்கி நிற்றல் என்ற நிலையை நாம் ஒப்ப நிற்பல் என்பது மூளையும் இதயமும் ஒன்று போல சிந்திக்கின்ற நிலையில்தான் மனிதன் உயர்ந்த நிலையை பெற முடியும் என்று இந்த செய்தியிலே, இந்த பாடத்திலே, இந்த வகுப்பிலே நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அதற்கு முன்பாக ஒதுங்கி நிற்றல் என்பது இல்லறத்தில் இருந்தா அல்லது இந்த பூமியின் வகையாக வந்திருக்கின்ற செயல்பாடுகளில் இருந்தா, மரபு வழி வந்திருக்கின்ற அந்த விழுமியங்களின் அடிப்படையிலா இல்லை வேறு நிலையில் என்ற கருத்தை நாம் எல்லாம் சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது மீண்டும் நமக்கு திருக்குறள் தான் உணர்கின்றது. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் என்று திருக்குறள் பேசுகிறது. ஒருவன் எந்தெந்த பொருள்களிலிருந்து எந்தெந்த இடங்களிலிருந்து நீங்கி நிற்கிறானோ அந்தந்த பொருள்கள் இடங்களால் அவனுக்கு துன்பம் நேராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை ஒதுங்கி நிற்றல் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன் ஒதுங்கி நிற்க வேண்டும்? ஒதுங்கி நிற்பது என்பது என்ன? தீயவை தீய பயத்தால் தீயவை தீயனும் அஞ்சப்படும் என்று சொல்லுகின்ற நிலையிலே தீமை நாம் சொன்னது போல சென்றவிடத்தில் செலவிடாது தீது ஒரி தீமையை நீக்கி நன்றின்பால் நல்லது பக்கம் செலுத்துகின்ற வல்லமை பெற்றது அறிவு. எனவே அறிவு வயப்பட்ட நிலையிலே நாம் நிற்க வேண்டும். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல மூளை என்பது அறிவு அடிப்படையாகவும் இதயம் என்பது உணர்வின் அடிப்படையாகவும் செயல்படுகின்ற இரண்டு முக்கிய உறுப்புகள் மனிதனுக்கு. அந்த இரண்டும் சேர்ந்துதான் நம்மை மற்ற உயிரினங்கள் இருந்து நம்மை வேறுபடுத்தி காட்டுகின்றன. எனவே ஒதுங்கி நிற்றல் என்பது சமூகத்திலிருந்தோ அல்லது குடும்பத்தில் இருந்தோ அல்லது இந்த உலக நடைமுறையில் இருந்தோ ஒதுங்கி நிற்பது அல்ல. வேண்டாத பழக்க வழக்கங்கள், வேண்டாத சிந்தனைகள், வேண்டாத நடத்தைகளில் இருந்து நாம் ஒதுங்கி வந்து நல்லதை பக்கம் சேர்கின்ற ஒரு பண்பு. சமீபத்திலே நடந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை எடுத்து பார்த்தால் இந்த தவறு கள்ளச்சாராய நிகழ்வு என்பது அரசாங்கத்தின் தவறா, பொதுமக்களின் தவறா, அல்லது அந்த கள்ளச்சாராயத்தை விற்ற நபர்களின் தவறா, அதையெல்லாம் பெரிதாக கண்டுகொள்ளாத காவல்துறையின் தவறா என்று தவற்றின் நிலையிலிருந்து நாம் பார்க்காமல் அந்த தீமை என்பது காலகாலமாக இந்த பூமியிலே நல்லது தோன்றிய காலத்திலே இரவு தோன்றிய பொழுது பகல் என்பது வந்தது போல, வெளிச்சம் தோன்றிய போது இருட்டு தோன்றியது போல
பார்ட்டிகிள் தொடங்கிய பொழுது ஆன்டி பார்ட்டிகிள் தொடங்கியது போல, நன்மை தொடங்கியது முதல் தீமை உடன் இருப்பது போல, நன்மையும் தீமையும் கலந்த வாழ்க்கையாகத்தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு மனித வாழ்வை தந்திருக்கிறது. அதில் நன்மையின் பக்கம் நாம் ஒதுங்கி நிற்க வேண்டும். அப்போது நன்மையின் பக்கம் ஒதுங்கி நிற்கின்ற ஒரு கூட்டமாக நாம் உருவாக வேண்டும். அந்த கூட்டம் தான் இன்று வேதாத்திரிய அன்பர்களாக, வேதாத்திரிய மெய்யடியார்களாக நாம் எல்லாம் உருவாக்கி தந்திருக்கிறது. அதனால்தான் இந்த உடம்பை வலிமை தருகின்ற, உடலுக்கு வலிமை தருகின்ற உடற்பயிற்சி, உயிரை வளர்ப்படுத்துகின்ற காயகல்பம், சமூக உணர்வுக்கு நம்மை தயார் செய்கின்ற அகத்தாய்வு திட்டம், மன ஓர்மையை ராஜ நிலையிலே இருந்து இறைநிலையோடு இணைக்கின்ற அந்த தியானம் என்ற கூறு ஆகிய 4 தூண்களை கொண்டு வேதாத்திரிய மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது. எனவே நாம் எங்கிருந்து ஒதுங்க வேண்டும் என்று சொன்னால், தீமை தருகின்ற எண்ணம், சொல், செயல் இவற்றை எல்லாம் நாம் நீக்கிவிட்டு நல்ல பண்புகளை, நல்ல செயல்களை, நல்ல சிந்தனைகளை கொண்டிருக்கின்ற கூட்டத்தோடு நாம் சேர வேண்டும். அதற்கு இந்த பெருங்கூட்டத்திலிருந்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்ற நிலையில் நாம் ஒதுங்கி நிற்றல் என்ற தத்துவத்தை பார்க்க வேண்டும். இப்போது மகரிஷி சித்தாந்தத்திலே நாம் இந்த பிரபஞ்சத்தை பார்க்கின்ற பொழுது, பிரபஞ்சம் என்பது இருப்பு நிலையிலிருந்து ஆதியினும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்ற நிலையிலே அறிவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி பாடும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலைக்குத்தான் நாம் பிரபஞ்ச அறிவு பெற்ற ஒரு யோக நிலையை பெற முடியும். பிரபஞ்சம் என்பது பெருவெடிப்பு கொள்கையாக இருந்தாலும், மகரிஷி சொல்கின்ற மெய்யெழுச்சி பெற்ற நிலையாக இருந்தாலும், அது இருப்பு இயக்கம் என்ற நிலையிலே இன்றும் விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த இருப்பு என்பது பொட்டன்ஷியல் என்று சொல்வார்கள், இயக்கம் என்பது கைனடிக் என்று சொல்வார்கள் விஞ்ஞான அடிப்படையிலே. பொட்டன்ஷியல் என்பது நிலை என்றும், கைனடிக் என்பது அலை என்றும் சொல்வார்கள். இதையே நமது வாழ்க்கை முறைக்கு உடல் என்பது அலைந்து கொண்டு இருக்க வேண்டும், மனம் நிலையாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதைத்தான் யோக வாழ்வு என்று சொல்வார்கள். இந்த இருப்பு இயக்கம் என்ற நிலை 2 நிலைகளை நமக்கெல்லாம் தந்திருக்கிறது. இந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, இருப்பாக இருந்தாலும் சரி, அதனோடு தொடர்புடைய ஒரு கூறு என்பது ஆற்றலாக, அந்த ஆற்றலின் மாற்றம் திணிவு என்பது பொருளாக, இந்த ஆற்றலும் பொருளும் தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அங்கிங்கனாதபடி எங்கும் பூர்த்தியாய் இருக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கப்படுகிறது. அதுதான் பிரபஞ்ச இருப்பு. எனவே இவற்றிற்கெல்லாம் அடிப்படையாக நிற்கின்ற பண்பு 3, அதன் தரம் என்று சொல்வார்கள். திறன் பெற்றிருக்கின்ற நிலையை திறம் என்று சொல்வார்கள் மகரிஷி அவர்கள். இந்த 4 திறங்களையும் 3 தரங்களையும் பெற்ற இறைநிலைதான் இந்த பிரபஞ்ச உற்பத்திக்கு, பிரபஞ்ச இயக்கத்திற்கு, பிரபஞ்ச தோற்ற ஒடுக்கத்திற்கெல்லாம் காரணமாக இருக்கிறது என்ற நிலையை நாம் பார்க்கிறோம். இப்போது நமது தலைப்பையொட்டி நாம் சிந்திக்கின்ற பொழுது நாம் 2 விஷயங்களை பார்த்தோம். ஒன்று, ஒப்ப நிற்கிறேன், ஒதுங்க நினைக்கிறேன். ஒப்ப நிற்கிறேன் என்பது நிகழ்காலத்தையும், ஒதுங்க நினைக்கிறேன் என்பது வருங்காலத்தையும் பேசுகின்ற தொடர்களாக இருக்கின்ற நிலையை பார்த்தோம். ஒப்ப நிற்கின்ற நிலை என்பது அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் என்ற தத்துவத்தை சொல்கின்றது. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அதைத்தான் முக்தி என்று நாம் சொல்கிறோம் என்று மாறி சொல்கின்றார்கள். எனவே அறிவின் முழுமை என்பது முக்தி,
அந்த முக்தி நிலையிலே அவன் நீ என்ற வேறுபாடு இல்லாது இறைநிலையே நான் என்ற அந்த பண்பை பெறுகின்ற ஒரு தன்மையை நாம் பெறுகின்றோம். அதுதான் ஒப்ப நிற்பல் என்பது. ஒப்ப நிற்பது இறைநிலையிலிருந்து தோன்றிய நாம் இறைநிலையோடு ஐக்கியப்பட்டு இறைநிலையில் தான் நாம் ஆக வந்திருக்கிறோம் என்ற உணர்வை பெறுகின்றது ஒப்ப நிற்றல். அந்த ஒப்ப நிற்றல் என்ற பண்பை இறையோடு இறையின் பிம்பமாக வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்டமாக தெய்வ மரபாக நாம் நம்மை கருதி கொள்ள வேண்டும் என்றால் சில விடயங்களிலிருந்து நாம் நம்மை ஒதுங்கி நிற்க பழகிக் கொள்ள வேண்டும். இதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு சிறந்த சிற்பம் என்பது எவ்வாறு இருக்கிறது என்றால், சிற்பம் மறைந்திருக்கிறது கல்லுக்குள். அந்த கல்லை அந்த சிற்பியானவன் உளி கொண்டு வேண்டாத பகுதிகளெல்லாம் நீக்கிவிட்ட பின்பாக சிற்பம் வெளிப்பட்டு நிற்பது போல, மகரிஷி சொன்னது போல, மனிதன் மைனஸ் கலங்கம், ஆன்ம ஆணவம் கர்மம் மாய என்ற மும்மலங்களின் தொகுப்பை நாம் வெளியேற்றிவிட்டால் மனிதன் மைனஸ் களங்கம் என்ற நிலை பெறுகின்ற பொழுது நாம் இறையோடு ஒப்ப நிற்கின்ற பண்பை பெறுகின்றோம். அதுதான் ஒப்ப நிற்றல். அந்த ஒப்ப நிற்கின்றதற்கு நாம் சில தீய இடங்களிலிருந்து பண்புகளில் இருந்து நாம் ஒதுங்கி நிற்க வேண்டும். அதைத்தான் இந்த தலைப்பாக நமக்கு தந்திருக்கின்றார்கள். எனவே அவனி ஒன்றா அறியும் இடம்தான் அந்த முக்தி. இறை ஞானமும் முழுமை பெறும் என்ற மகரிஷியின் சித்தாந்தமே இதை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த மொழி என்பது அடுத்த நிலையிலே இறைவனோடு நாம் எவ்வாறு ஒப்ப நிற்பது, எவ்வாறு இறை உணர்வோடு நிற்பது என்ற நிலையிலே நாம் பார்க்கின்ற பொழுது நம்மை இறைவோடு இணைக்கின்ற மொழி என்பது என்று என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். தமிழிலே இறைவனை அழைப்பதா, தமிழிலே இறைவனோடு பேசுவதா, அல்லது தேவநாகரி என்று சொல்லப்படுகின்ற வடமொழியின் வாயிலாக நாம் சூத்திரங்கள் அடிப்படையிலே பேசுவதா, ஆங்கிலம் கொண்டு பேசுவதா என்றெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது இறைநிலை என்பது இந்த பிரபஞ்சத்திற்கு அடிப்படையாக இருக்கின்ற ஒரு பெரிய ஆற்றல். அதுதான் பல்வேறு பிறவிகளாக நமக்கு வந்திருக்கிறது. இங்கு ஒரே ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மொத்தம் நான் உங்களுக்கு சொன்னேன், தமிழ் பரப்பிலே 2 நூல்களை கற்றுத் தெரிந்தால் மட்டுமே போதும் இந்த தமிழ் மொத்த பரப்பையும் அறிந்து கொண்டதாக அர்த்தம் என்று சொன்னேன். அதில் ஒரு நூலாக திருக்குறளையும் இன்னொரு நூலாக திருவாசகத்தையும் சொன்னேன். அந்த திருக்குறளின் முதல் குறள் என்ன என்பதை நாம் பார்த்தால், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகத்தே உலகு என்று சொல்வார். அதாவது தமிழிலே மொத்தம் 247 எழுத்துக்கள். அவற்றிலே உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. இந்த உயிரும் மெய்யும் சேர்கின்ற போது வருகின்ற உயிர்மெய் எழுத்துக்கள் 216. 216ஓடு இந்த 18 12 சேர்கின்ற பொழுது 246 எழுத்துக்கள். அதனோடு ஆயுத எழுத்து என்பது சேர்கின்ற பொழுது 247 எழுத்துக்கள் மொத்தம் தமிழிலே உருவாகி இருக்கின்றன. இந்த அனைத்து எழுத்துக்களும் அடிப்படையாக நிற்கின்ற ஒரு லிபி, ஒரு எழுத்து தான் அ என்ற எழுத்து. அதுதான் இந்த 247 எழுத்துக்களுக்கும் விரிவாக பரிணமிக்கின்ற பண்பை பெற்றிருக்கிறது. எனவே எழுத்து என்பது எவ்வாறு அகர அடிப்படையிலே தோன்றுகிறது, அதுபோல இறைவன் என்பவன் இந்த பிரபஞ்சத்திற்கு அடிப்படையாக நிற்கிறான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளது. இந்த உலகம் என்பது உலகத்திற்கு உற்பத்தியாக நிற்கின்ற இறைநிலையை பொறுத்து அந்த மூலத்தை வைத்துதான் தொடங்குகிறது என்று சொல்லப்படுகின்ற திருக்குறள். வேறொரு வகையிலே சைவ சித்தாந்தத்திலே இதை சொல்கின்ற நிலையிலே கண்ணுக்கு தெரியாத உயிர் கண்ணுக்கு தெரிகின்ற இந்த உடலை இயக்குவது போல
கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆற்றல் கண்ணுக்கு தெரிகின்ற இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்வார். இந்த ஒப்புமையை தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஆற்றல், இறை ஆற்றல் என்பது நாம் உட்பட அனைத்து உயிர்களாக பரிணமித்திருக்கின்ற பொழுது நாம் நமக்குள் ஏற்படுத்திக் கொண்ட பரிமாற்றங்களுக்காக பரிபாசைகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட மொழியின் அடிப்படையிலே அதை நிற்குமா என்று பார்த்தால் அது தமிழ், ஆங்கிலம், வடமொழி எந்த மொழியையும் தாண்டி ஒரு மொழியாக அது நிற்கிறது. அதுதான் மௌனம் என்பது. இந்த மௌன நிலையில் கூட ஓங்காரம் என்ற ஓம் என்ற பிரணவ மந்திரம் ஒலித்துக் கொண்டிருப்பதாக சொல்வார்கள். அதைத்தான் பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி என்ற நிலையிலே வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி என்று ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை சொல்வார்கள். அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் என்பது விஞ்ஞான அடிப்படையிலே சொல்லப்பட வேண்டும் என்றால் அது சவுண்ட் என்ன என்று சொல்லப்படுகின்ற சப்த ஆற்றலாக இருந்தாலும் சரி, வேறு இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் என்று சொல்லுவோமே மின்காந்த பட்டை, பல்வேறு அதிர்வெண்களை உள்ளடக்கிய ஆற்றலின் விரிவு, அதுதான் இந்த பிரபஞ்சத்தை இணைக்கிறது. அதற்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியும். சமீபத்திலே நாம் சந்திர மண்டலத்தை கண்டு வருவதற்காக அனுப்பினோம். அந்த சந்திராயன் நிலவிலே நின்று புகைப்படங்களை எடுத்து பூமிக்கு அனுப்பியது. அதையெல்லாம் நாம் இவ்வாறு செய்தோம் என்று சொன்னால் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் என்று சொல்லப்படுகின்ற மின்காந்த ஆற்றலின் அடிப்படையை வைத்துத்தான், மின்காந்த ஆற்றலை கொண்டுதான் பிரபஞ்சத்தின் அந்த புறத்தையும் நாம் பார்க்கின்ற பண்பை பெற்றிருக்கின்றோம். எனவே அன்பர்களே, முக்கியமாக இந்த ஒப்ப நிற்பதும் ஒதுங்கி நிற்பதுமான சிந்தனையில் நாம் நிற்கின்ற பொழுது இறைநிலையோடு நாம் இணைத்துக் கொள்கின்ற ஒப்ப நிற்கின்ற பண்பை பெற வேண்டும் என்றால் அந்த மின்காந்த தத்துவம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதில் சமீபத்திலே வெளிப்பட்டிருக்கின்ற ஒரு சித்தாந்தம் என்னை வியப்பா என்னும் இரு உச்ச நிலைக்கே கொண்டு சென்றது. என்னவென்றால், நாம் சொன்னோம் அல்லவா, அறிவு என்பது மூளை சார்ந்தது, உணர்வு என்பது இதயம் சார்ந்தது. அறிவு என்ற ஆற்றல் வெளிப்படுகின்ற மூளை என்பது மின்னாற்றல் கொண்டு இயங்குகின்ற ஒரு பகுதி. அதுவே உணர்வு என்று சொல்லப்படுகின்ற பண்பை பெற்றிருக்கின்ற இதயம் என்பது காந்தம் என்ற ஒரு உணர்வை அல்லது ஒரு ஆற்றலை பெற்றிருக்கின்ற பகுதி. இந்த மூளையிலிருந்து வெளிப்படுகின்ற மின்னாற்றலும் இதயத்திலிருந்து வெளிப்படுகின்ற காந்த ஆற்றலும் ஒத்த நிலையிலே ஒத்திசைவு ரெசனன்ஸ் என்ற அடிப்படையிலே இணைகின்ற பொழுது அந்த எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் என்ற மின் காந்த ஆற்றல் இணைந்து மின்காந்தலாக ஆற்றலாக வெளிப்படுகிறது. அந்த வெளிப்படுத்தப்பட்ட ஆற்றல் என்பது ஒத்த நிலையில் இருக்கின்ற பொழுது, இப்போது மின்காந்த ஆற்றல் 5 பங்கு என்றால் அதில் 5 பங்கு மின் ஆற்றலும் 5 பங்கு காந்த ஆற்றலும் இருக்க வேண்டும். அவ்வாறு இரு ஆற்றல்களும் சம அளவிலே கலக்கின்ற பொழுது அந்த மின்காந்த ஆற்றல் என்பது அந்த மின்காந்த ஆற்றலை கொண்டு நாம் இறைநிலையோடு பேசுகின்ற ஒரு நிலையை நமக்கு தருகிறது. அது மட்டுமல்லாது மனதிலே அந்த திண்மை, அந்த வலிமை, அழுத்தம், அந்த பண்பு நமக்கு வருகின்ற பொழுது இதயம் தருகின்ற காந்த ஆற்றலாகிய மேக்னெட்டிக் எனர்ஜி, மூளை என்ற பகுதி தருகின்ற மின் ஆற்றல், இவை இணைகின்ற பொழுது மின்காந்த ஆற்றல். அந்த மின்காந்த ஆற்றலை கொண்டு இறைநிலையை நாம் தொடர்பு கொள்ள முடியும். அந்த இறைநிலையோடு தொடர்பு கொண்டு நாம் பேசுகின்ற பொழுது அதற்கென்று நமக்கு வகுக்கப்பட்டிருக்கின்ற மொழி என்ற லாங்குவேஜ் மௌனம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சித்தாந்தம் தான் நம்மை ஒப்ப நிற்கின்ற ஒதுங்கி நிற்கின்ற பண்பை பெற்றது. எனவே லௌகீகம் என்ற அடிப்படையிலே தொடங்கிய இந்த ஒப்ப நிற்கிறேன் ஒதுங்க நினைக்கிறேன் என்ற தலைப்பு என்பது நிறைகின்ற பொழுது ஆன்மீக அடிப்படையிலே லௌகீகம் கடந்த நிலையிலே
இறைநிலையை எட்டி பிடிக்கின்ற ஒரு முயற்சியாக சொல்லப்படுகின்ற பொழுது அது ஒப்ப நிற்கிறேன், ஒதுங்கி நிற்கிறேன் என்ற இரண்டையும் சொல்கின்ற நிகழ்காலம் என்று நாம் நம்மிடையே பெறுகின்றோமோ, அந்த காலத்தில் நிகழ்கின்ற அவனி ஒன்றாய் அறியும் தன்மைதான் நமக்கு அறிவு முழுமையாக, உணர்வு முழுமையாக, இதயமும் மூளையும் ஒப்ப சிந்திக்கின்ற, ஒப்ப நிற்கின்ற தன்மையாக. அதற்காக நாம் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற தீமைகளில் இருந்து நன்மையை தேடி ஓடுகின்ற அந்த ஒதுங்கி நிற்றல் என்ற செயலாக மலரும். அப்போது நாம் மட்டுமல்லாது இந்த மனித சமுதாயம் மிகச்சிறந்த ஒரு உன்னத நிலையை பெறும். அதற்கு வேதாத்திரிய கல்வி, 4 தூண்களை கொண்டு விளங்குகின்ற வேதாத்திரிய கல்வி, அறிவின் உச்சத்தை தொட்டிருக்கின்ற வேதாத்திரிய கல்வி, ஆன்மீக கட்டமைப்பிலே இறுதியாக வந்து நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்திருக்கின்ற வேதாத்திரிய கல்வி நமக்கு தேவைப்படுகிறது. அதைத்தான் நமது தத்துவ ஞானியாகிய வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். அதன் வழி சென்று இறை ஞானம் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து முழுமை பெறுகின்ற ஒரு வாய்ப்பை நமக்கு எல்லாம் வல்ல இறையை அருள் நமக்கு தர வேண்டும். அதற்கு மகரிஷியின் ஆசிகளும் அவரது வேதாத்திரிய சிந்தனைகளும் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் வீரப்பன் ஐயா இணைப்பில் இணைந்துள்ளார்கள். இந்திராணி அம்மா அவர்களுடன் உரையாடிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கிறோம். பொறுத்தருள்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இந்திராணி அம்மா வாழ்க வளமுடன்மா. உங்களுக்கு அன்மியூட் பண்றோம், நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? வீரப்பன் ஐயா கிட்ட. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா ஐயா புருசாமி ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். நல்லது ஐயா. நன்றிங்க. உங்களோட பேசுறது நல்லது ஐயா. நல்லது ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா இந்திராணி அம்மா இருக்கேன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நல்லதம்மா, சிறப்புமா. இப்ப இந்த கிராமிய சேவை திட்டம் அதை பத்தி நீங்க கேட்டிருந்தீங்க நேற்றுக்கு. ஆமா ஐயா. நான் ஆலியார்ல டிஓ முருகானந்தம் ஐயா தான் அதுக்கு இன்சார்ஜ். ஆமா ஐயா. அவங்கள்ட்ட பேசியிருந்தேன். பேசணும்னு இப்ப என்ன அப்படின்னா, ஒரு கிராமம் தத்து எடுக்கிறதுக்கு 3,50,000 ரூபாய், 3.5 லட்சம். இப்ப வந்துட்டு ஒரு கிராமிய சேவை திட்டத்துக்கு ஸ்பான்சர் பண்ணாக்க ஒரு கிராமத்தை தத்து எடுக்கிறாங்க. அதுல 5 மாதம் நம்முடைய பயிற்சிகள் நடத்தப்படுகின்றது. ஒரு ஆண் ஆசிரியர், ஒரு பெண் ஆசிரியர், பேராசிரியர்கள் அங்கே தங்கி இருந்து ஒரு அறக்கட்டளை மூலமாக நடத்துறாங்க. இப்ப அதே இது கும்பகோணத்துல நீங்க கேட்டிருந்தீங்க. கும்பகோணத்துல உங்களுக்கு தெரிஞ்ச வில்லேஜ் இருந்தா அங்கே நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா. சரியா. இல்ல வேற ஏதாவது மண்டலத்துல பண்ணணும் அப்படின்னா நீங்க சென்னையில இருக்கிறதுனால சென்னையில பண்றதா இருந்தா கூட நம்ம எந்த கிராமம்னு சொல்லி நம்ம எடுத்து பண்ணலாம். சரியா. நீங்க முழுவதுமாக ஒரு கிராமத்துக்கு தத்து எடுத்து பண்றதா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல பார்ட் பேமெண்ட் நீங்க பண்றதா இருந்தா கூட நேத்து போன் கிருபாநிதி அம்மா எல்லாம் போன் பண்ணாங்க இல்லையா, அவங்களும் ரெடியா இருக்கிறாங்க. அவங்களும் பண்றதா இருந்தாலும் பார்ட் பேமெண்டா இருந்தாலும் 2 பேர் சேர்ந்து ஒரு கிராமத்தை தத்து எடுத்து பண்ணலாம். இல்லங்க ஐயா, முழுவதுமா பண்றதுக்கு. சரி சரிங்கம்மா, மிக்க நன்றி, மிக்க நன்றி. இப்ப நீங்க ஆலியார்ல சிஇஓ முருகானந்தம் ஐயாவை கான்டாக்ட் பண்ணுங்க. என் போன் நம்பர் கேட்டீங்களே, வேண்டாமா ஐயா? உங்களுடைய போன் நம்பர் கொடுங்கம்மா. சொல்லுங்கம்மா ஐயா. 96 96 77 77
0 0 39 39 46 46 5 லாஸ்ட்ல 5. 5. ஓகேம்மா, ஓகே ஓகேம்மா, மிக்க நன்றி. இந்த நம்பருக்கு நாங்க தொடர்பு கொண்டு நானும் பேசுறேன், ஐயாவும் பேசுவாங்கம்மா. சரி ஐயா. முருகானந்த மிக்க ஐயாவுக்கு நன்றி. முன்னாடி தெரியும். ஆனாலும் நீங்க நான் அந்த ஆபீஸ்ல இருக்க ஜனனி மூலமா நான் கொடுத்தேன் ஐயா சரி சரி, ஓகே முன்னாடி. சரி அவங்க முருகானந்த ஐயா இன்ஃபார்ம் பண்ணிட்டு சரி, என்கிட்ட கான்டாக்ட் வச்சுக்கிட்டாங்க ஐயா. நல்லது. அந்த விஷயத்தையும் நான் கூடுதலா உங்களுக்கு சொல்றேன் ஐயா. சரிங்கம்மா, மிக்க நன்றி மிக்க நன்றி. உங்களுடைய தொண்டுக்கு வாழ்த்துக்கள். எல்லாம் உள்ள இறையாற்றலும் குரு ஆற்றலும் உங்களுடைய தொண்டு சிறக்க எப்பொழுதும் நன்மை செய்யட்டும். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்த்துக்கள். இது போல அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த கிராமிய சேவை திட்டத்துல பங்கு பெறுவோர் யாரேனும் இருந்தா கூட ஒரு பார்ட் பேமெண்ட் பண்றதா இருந்தா கூட நீங்க பண்ணலாம். நேரடியா ஆலியாருக்கும் நீங்க அனுப்பலாம், இல்ல ஆன்லைன்ல கூட நீங்க டிரான்ஸ்பர் பண்ணி கிராமிய சேவை திட்டத்துல பங்கு பெறலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் இந்திராணி அம்மா அவர்கள் தனியா ஒரு கிராமத்தை தத்தெடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் அது நிறைவேற எல்லாம் வல்ல இறையாற்றலும் குரு ஆற்றலும் துணை இருக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டு அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் குருவினுடைய நினைவிலிருந்து வாழ்த்தி மகிழ்கின்றோம். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்பு சிறப்பு. ஐயா பொன்னுசாமியா, நீங்க தொடரலாம் ஐயா. நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். ரொம்ப வாய்ஸை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப அப்பப்ப திரையில தோன்றுவது என்பது சிறப்பு தானே. நன்றி ஐயா, மிக்க நன்றி. மகிழ்ச்சி. தொடரலாம் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அட்மிட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக கலைமதி அம்மா, நீங்க இந்திராணி அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேச போறீங்களாமா? கேள்வி கேட்க போறீங்களாமா? ஆமாம், ஆமாங்கம்மா. உங்க கேள்வி நீங்க ஐயா கிட்ட பேசலாம், கேட்கலாமா? வாழ்க வளமுடன்மா. நன்றி நன்றி அம்மா, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. பொன்னுசாமி ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. முன்பே ஒரு முறை உங்களுடைய முறை கேட்டிருக்கேன் ஐயா. மிக சிறப்பாகவும் வியப்பாகவும் இருந்தது. அப்போ இப்போ இன்னும் சிறப்பாக இருந்தது ஐயா. இந்த தலைப்பு மிக ஆச்சரியமா இருந்தது. அத நீங்க எந்த வகையில அத சொல்லியிருக்கீங்க, ஒப்ப நினைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு எனக்கு தோணுச்சு முதல்ல. அப்புறம் உங்க விளக்கத்தை கேட்ட பிறகு புரிஞ்சுது யாருக்கு எதற்கு ஒப்ப நினைக்கிறேன்னு என் மனசுல தோணுச்சு. நான் நினைச்சேன் சாதாரணமா நீங்க நல்லவைகளுக்கு ஒப்பவும் தீயவைகளுக்கு ஒதுங்கவும் நினைப்பதாக கூறுவீர்கள் என்று நினைத்தேன். ஆனால் இதற்கு இவ்வளவு விரிவான பொருளும் விளக்கமும் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை ஐயா. மிக நன்றி, மிக சிறப்பாக இருந்தது. அத்துடன் இன்னொன்று சிறப்பும், உங்களுடைய பேருக்கு முன்னாடி புதியவன் என்று அடைமொழி கொடுத்திருந்தீர்கள். அது யாருக்கு புதியவர்? நீங்கள் வேதாத்திரியத்துக்கு புதியவரா அல்லது இந்த தலைப்புக்கு புதியவரா என்று தெரியவில்லை ஐயா. அதற்கு சற்று விளக்கம் கூறும். வாழ்க வளமுடன் ஐயா. உரையில கேட்பீங்கன்னு சொன்னா கடைசியில என்னோட பெயர்ல கேட்டிருக்கிறீங்கம்மா, ரொம்ப சிறப்பு. இருக்கு ஐயா, உரையிலையும் இருக்கு ஐயா. வாழ்க வளமுடன். இத கேட்டுட்டு அதை கேட்க, அதாவது இப்போ இந்த கனபங்கவாதம்னு சொல்லுவாங்க சமண தத்துவத்துல. இந்த பிரபஞ்சம் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டு இருக்கு. அந்த மாற்றத்தை நம்ம ஏன் பார்க்கலன்னு சொன்னா, மாற்றத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு மதிநுட்பம் நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ டியூப்லைட் எரியும் போது ஒரு வெளிச்சத்துக்கு இன்னொரு வெளிச்சத்துக்கு இடையில ஆக்சுவலா இடைவெளி இருக்கு. நம்ம சிந்தனைக்கு கூட ஒரு சிந்தனைக்கு இன்னொரு சிந்தனைக்கு இடைவெளி இருக்கு. பிரபஞ்சம் மாற்றம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற மாதிரி சொல்லக்கூடிய அந்த கனபங்க வாதம் கூட ஒரு புதுமையான சிந்தனை சொன்னாலும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய
அந்த உயிரணுக்கள் அல்லது செல்கள் என்று சொல்லப்படுகின்ற எல்லாமே வந்து மாற்றத்தை பெற்றுட்டே இருக்குங்க. அதான் பிரபஞ்சம் என்பது விரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எக்ஸ்பான்ஷன் இஸ் லைஃப், கன்ட்ராக்ஷன் இஸ் டெத் என்று சொல்வார்கள் விவேகானந்தர் அவர்கள். அதுபோல இந்த பிரபஞ்ச விரிவு போல நமது மனமும் விரிந்து கொண்டிருக்க வேண்டும். புதிய புதிய சிந்தனைகள் கணந்தோறும் வந்து நம்மளே தோன்ற வேண்டும் என்பதற்காக எனக்கு நான் வெளியிட்ட கவிதை நூலின் போது எனக்கு வழங்கப்பட்ட அந்த ஒட்டுதான் புதியவன் என்பது. புதுமை விரும்புகிறவனாக வைத்துக் கொண்டாலும் சரி, அல்லது ஒவ்வொரு நிமிடமும் மாற்றத்திற்கு உட்பட்டு கொண்டிருக்கின்ற உலகத்தோடு ஓடுகின்ற பண்பை பெற்றிருப்பனமாக வைத்துக் கொண்டாலும் சரி, புதியவன் என்பது எனக்கு ஒவ்வொரு நிமிடமும் புதிய சிந்தனைகளை நோக்கி செல்கின்ற வாய்ப்பை நல்கியிருக்கிறது. அம்மா, நீங்க கேட்டது இது யாரும் கேட்கல வரைக்கும். நல்ல கேள்வி அம்மா. ஐயா, நீங்கள் பேருக்கு கேக்குறீங்கன்னு சொன்னீங்களே, அதுலயே இவ்வளவு விளக்கம் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்குதான் ஐயா கேட்டேன். வாழ்க வளமுடன் ஐயா. இன்னொரு சந்தேகம் ஐயா, சகலர்ங்கிறது சகலர்னு எழுதியிருக்கீங்க, அது சாமானியர்னு எடுத்துக்கலாமா ஐயா? எடுத்துக்கலாம். சகல விதமான குற்றங்களையும் வளங்களையும் சகலர். ஆமா, சாமானியர்கள். அப்புறம் அந்த ஒப்பங்கிற கருத்து ஐயா எப்படின்னா அக்செப்டன்ஸ்னு எடுத்துக்கிறதா, ஏற்று ஒத்துக்கொள்ளுதல்னு எடுத்துக்கொள்வதா ஐயா அந்த ஒப்பங்கிற ஒப்பங்கிறது? அருமை. ஒரு நல்ல கேள்வி அம்மா. இது அதோட வேறு சொல்லே ஒப்ப அப்படிங்கிறதாங்க. இப்போ வந்து நமக்கு ரேடியோ ஸ்டேஷன் இருக்குங்க. ஆல் இந்தியா ரேடியோ இருக்கு, அல்லது சூரியன் எஃப்எம் இருக்கு, ஹலோ எஃப், நிறைய எஃப்எம் ரேடியோஸ் இருக்குங்களா? அது ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ல ஃப்ரீக்வன்சில வந்து அதோட ஒளிபரப்பை நடத்திட்டு இருக்குங்க. அதே ஃப்ரீக்வன்சில நம்ம லோக்கல் ஆசிலேட்டர்னு சொல்லி ஒன்னை நம்ம உருவாக்கி அந்த ஒளி வாங்கக்கூடிய அந்த கருவி, அதுவும் அதே அளவுல உயர்ந்து நிற்கின்ற பொழுது அந்த இணைப்பு ஏற்படும். அப்பதான் நம்ம வந்து ஒப்ப நிற்க முடியுங்க. ஒப்ப நிற்றல் என்பது பிரபஞ்சம் ஏற்படுத்துகின்ற அந்த ஆற்றல் வெளியீடு, அல்லது பிரபஞ்சம் அனுப்புகின்ற சமிக்கைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஆற்றல் மட்டத்திற்கு நாம் உயர்ந்திருக்க வேண்டும். மகிழ்ச்சி கூட சொல்வார், ஒரு இனிப்பை வந்து நம்ம சாப்பிடும் போது அந்த இனிப்பை ஈடுகட்டுவதற்காக நமது உயிர் செல்கள்லாம் அந்த ஆற்றல் நிலைக்கு உயரும், அப்பதான் அந்த பெற முடியும்னு சொல்லுவாங்க. பஞ்சாயத்து பைப்பு வர்ற நிலையிலேயே நம்ம வீட்டு பைப்பு இருந்துச்சுன்னு சொன்னா தண்ணி உள்ள வருங்க, மேல நம்ம பைப்பு இருந்துச்சுன்னா தண்ணி உள்ள வராதுங்க. அதுதான் ஒப்ப நிற்கலங்கம்மா. ஆமா, ரொம்ப சிறந்த ஒரு விளக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி ஐயா. இன்னும் ஒண்ணு கருத்து சொல்லி முடிச்சிடறேன் ஐயா சீக்கிரமா. அம்மா சாரிம்மா, மூளை இதயம் ரெண்டும் நீங்க குறிப்பு கொடுத்திருந்தீங்க. ஒட்டுக்கா பார்க்கும்போது மூளையும் இதயமும் ஒன்றை ஒன்று சார்ந்தோ அல்லது நடக்குமானால் வாழ்க்கையிலேயோ சமுதாயத்திலேயோ பிரச்சனைக்கு வழி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அது சரியா ஐயா? ஆமாங்கம்மா, அதேதாங்கம்மா. நான் மின்காந்தம் சொன்னேன் இல்லைங்களா? மூளை வந்து மின் ஆற்றலை தருது, இதயம் வந்து காந்த ஆற்றலை தருது. இந்த காந்த ஆற்றலும் மின்னாற்றலும் சேர்றதா மின்காந்த ஆற்றல். அதுதான் பிரபஞ்சத்தோட இணைக்கக்கூடியது. நம்ம மொழிகள்ல நம்மளுக்கு பயன் இல்லாதது இந்த இதயமும் ஒப்ப இயங்குகின்ற பொழுது ரெண்டுமே ஒரு ஒத்திசைவு அடிப்படையில் வரும் பொழுது நமக்கு பிரபஞ்சத்தோட இணைப்பு வரும். ஆமா, எனக்கு பிணக்கம் இல்லாத இணைப்பு, இணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. எப்பொழுதும் இத்தகைய சிறப்பான சிறப்புரைகளை நீங்கள் தர வேண்டும். மேலும் உங்களுக்கு மேலும் மேலும் இறையர்களும் குருவர்களும் துணை நிற்க வேண்டும் என்று இறைநிலையோடு நின்று வாழ்த்துகிறேன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, மிக்க நன்றி. அம்மா ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. உங்கள் தொண்டு சிறக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கலைமதி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? ஐயா வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா.
உங்க உரை ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா, ரொம்ப நல்லா இருந்தது. இதுல எனக்கு ஒரு யோசனை, பக்தி யோகம், ஞான யோகம், கர்ம யோகம் சொன்னீங்க. இன்னொன்னு ராஜ யோகமா பகுத்தறிவு யோகமா என்னமோ சொன்னீங்க ஐயா. ஆமாங்க, ராஜயோகம்ங்க. ஞான யோகம்ங்கிறத பகுத்தறிவு யோகம்ங்க. அந்த மன ஒருமைப்பாடுங்கிறத ராஜயோகம்ங்க. தியான நிலை. மன ஒருமைப்பாடு. ஐயா, பக்தி யோகத்துக்கு உதாரணமா கண்ணப்ப நாயனார், ஆழ்வார்கள் இவங்களை எல்லாம் சொன்னீங்க ஐயா. கர்ம யோகத்துக்கு திருக்குறள், கம்பராமாயணம் சொன்னீங்க ஐயா. ஞான யோகத்துக்கும் ராஜ யோகத்துக்கும் உதாரணமா எதுவும் சொன்னீங்க, ஏதாவது இருக்குங்களா ஐயா? நீங்க தாமா ஞான யோகத்துக்கும் ராஜ யோகத்துக்கும் உதாரணமா? நீங்க தான் சிறந்த உதாரணமா இருக்க முடியும். இவ்வளவு கவனமா கேட்டிருக்கிறீங்க இல்லையா? அந்த ஞானம் இருக்கிறதுனாலதான் அந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும் நான் பாரதி. அது மாதிரி அந்த ஞானம் உங்களுக்குள்ள இருக்குமா? ஞானம் எல்லாருக்கும் இருக்குங்க. சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள், நம்ம இவ்வளவு திருக்குறள் ஆக்கி தந்தவர்கள் எல்லாருக்குமே ஞான யோகம் இருக்குங்க. இந்த ராஜயோகம்ங்கிறது புலன்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுங்க. பார்ப்பான் அகத்திலே பால் பசு 5 உண்டு, மெய்ப்பாரின்றி வெறித்து தெரிவன, மெய்ப்பாரும் உண்டாகின் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு 5ம் பாலாய் சொரியுமேங்கிறது திருமூலரோட திருமந்திரம்மா. இந்த நம்ம கண்ட்ரோல் இல்லாம விட்டோம்னு சொன்னா 5 இந்திரியங்களும் புலன்களும் அதாவது வேலையை செய்யும். ஆனா அதை அந்த அறிவுங்கிற ஒரு அரசன் பக்குவமா வேலை செய்ய ஆரம்பிச்சான்னு சொன்னா அந்த ஐம்புலன்களோட வெறி அடங்கி அது நல்ல பாலை அமுதமா நமக்கு தரும். அதுதான் ராஜயோகம். அந்த புலன் கட்டுப்பாடு அப்படிங்கிறது உயர்ந்த நிலைதாம ராஜயோகம். அதுக்கு வசிக்கர், விஸ்வாமித்திரர், எத்தனை பேரை சொல்லலாம், பெரிய பெரிய ஆட்கள் இருந்திருக்காங்கம்மா. மகரிஷி அதுல பெரிய சிறந்த உதாரணமாவும் இருந்திருக்காங்க. எல்லா யோகத்தையும் பிராக்டிஸ் பண்ணியிருக்காருங்க. விவேகானந்தர் எழுதின ஒரே ஒரு புத்தகம் ராஜயோகம் தான். ஆனா அதை வச்சுதான் நிறைய நூல்கள் விவேகானந்தர் எழுதுனதா பல்வேறு பெயர்கள்ல இருக்குங்க. அவர் ராஜயோகத்தோட சிறந்த ஒரு நிலையில இருந்தாருங்க. அது ராஜயோகத்துக்கு இன்னும் விளக்கம் சொல்லிட்டு வரணும்னு சொன்னா, மேல இருக்கக்கூடிய நிலையில நமக்கு துரியம், அதுக்கு கீழே ஆகினை, அதுக்கு கீழே அநாதகம், கீழே வந்தீங்கன்னா மூலாதாரம் வரைக்கும் வருவீங்க. அதுல தத்துவங்கள் அடிப்படையில் சொன்னீங்கன்னு சொன்னா, நீங்க ஆகினையில் நிற்கும் போது உங்களுக்கு 35 தத்துவங்கள் வேலை செய்யும்பாங்க. கீழே இறங்கி நம்ம நெஞ்சில, மார்புல, இதயத்துல நிற்கும் போது 10 கருவிகள் வேலை செய்யாது, 10 தத்துவங்கள் வேலை செய்யாது, 25 வேலை செய்யும்பாங்க. அதுவே மணிப்பூரகத்துல இறங்கும் போது 2 தத்துவங்கள் வேலை செய்யும். அதுவே குண்டலினியில வரும்போது பேருறக்கம்னு சொல்லுவாங்க. உறக்க நிலையில முதல்ல கனவு, நனவு நிலை, விழிப்பு நிலை, விழிப்பு நிலை தான் உங்களுக்கு நனவு நிலை, கனவு நிலை, சுளுத்தி நிலை, உறக்கம், பேருறக்கம்னு சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்துல. அந்த பேருறக்க நிலையில அந்த சித்தம்ங்கிறது மட்டும் விழிப்புல இருக்கும். மற்ற அனைத்து தத்துவங்களும் அடங்கி போயிருக்குமா. அந்த நிலையில தான் உங்களுக்கு அந்த இணைப்பு, உயர்ந்த இணைப்பு ஏற்படுமா. இதை நனவு நிலையிலேயே நம்ம அட்டைன் பண்ண முடியும், ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறதான் தத்துவமா. வாழ்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அம்மா நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா, வாழ்க வளமுடன்மா. அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன். உங்களுடைய அந்த தத்துவ தரிசனத்துக்கு அடுத்து இது ஒரு பெரிய தரிசனமா இருந்தது மாதிரி இருந்தது ஐயா. ரொம்ப சிறப்பு. உங்களுடைய பெயர் விளக்கம் இந்திராணி அம்மா கேட்டாக்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அது எல்லாருக்குமே ஒரு புதுமையாக இருந்தது ஐயா. ஒப்ப நிற்கிறேன், ஒதுங்கி நிற்கிறேன், அதுக்கு நிறைய விளக்கங்கள் சொன்னீங்க. பிரம்மச்சாரியத்துல இருந்து, சங்கரர் மத்தத்துல இருந்து, இல்லறம் விட துறவரம் எப்படி சிறந்தது, துறவரம் இல்லறம் எப்படி சிறந்தது, அதாவது மனிதனில் வேறுபாடு, 3 வகை ஆன்மா, விஞ்ஞானம், இந்த மாதிரி 4 கோஷங்கள் எல்லாமே, 4 யோகம் எல்லாமே சொன்னீங்க ஐயா. இப்ப இதே சந்தேகம் எனக்கு இருந்தது, இந்திராணி அம்மா கேட்டது, மூளைக்கும் இதயத்துக்கு அப்படின்னா அது நீங்க அழகான விளக்கம் கொடுத்துட்டீங்க ஐயா. ஒண்ணு இப்ப நம்ம ஒப்ப நிற்கிறேன், ஒதுங்கி நிற்கிறேன்னா சில சமயம் எல்லாமே ஒத்து போகுது, சில சமயம் ஒதுங்கி போறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். எனக்கு தெரியாது, எனக்கு அந்த இப்ப நீங்க உங்களுடைய நாலேஜ்ல இப்ப பிரபஞ்சத்துல இருந்தா நம்ம எல்லாம் வந்தோம், அதை நீங்க அழகா 2 இதுல சொல்லியிருக்கீங்க எப்படி வந்தோம் அப்படின்னு. ஆனா சில சமயம் நம்மளுடைய கர்மாவோ என்னமோ அது ஒதுங்கி போறது மாதிரி
அப்ப எல்லா சமயத்திலும் எல்லாம் ஒத்து நிக்குதா ஐயா, இல்ல ஒதுங்கி போகுதா? எல்லாமே ஒரே நிலையில இருக்கா ஐயா? அது எனக்கு எப்படி தோணுன்னு தெரியலையா. நன்றி ஐயா. இல்ல, ஒரு கேள்விதான் கேட்டிருக்கிறீங்க. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நான் எப்படி சொல்ல, இந்த சிவனடியார்களை பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ஞான சம்பந்தர வந்து அப்பர் தன்னோட தோள்களை சுமந்தாருன்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குங்க. அப்பருக்கு வந்து 81 ஆண்டுகள் வயது, ஞான சம்பந்தருக்கு 13 வயசு. 13 வயசு இருக்கக்கூடிய தம்பியை தூக்கி தோல்ல வச்சுட்டு அப்பர் நடக்கிறார். 2 பேருமே பெரிய தேவாரத்தை தந்தவங்க. அந்த நிலையை பார்க்கும்போது அந்த 81 வயதுக்காரர் 13 வயது பையனை பாலகனை சுமக்கிறாருன்னு சொன்னா, அதோட ஆன்ம வயதுன்னு சொன்னா இன்னொரு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பிறவியை நம்ம பார்க்கணுமா? அதுதான் வந்து ஒருமை தான் கற்ற கல்வி எளிமைக்கும் மேமா புடைத்து 7 பிறப்பு அப்படிங்கிறது நம்ம இந்து மரபுல அடிப்படையா இருக்கக்கூடியதுங்க. அதனால நீங்க அந்த நிலையை ஒப்ப நிற்கின்ற நிலையை பெற வேண்டும் என்றால் சில இடங்கள்ல இருந்து நன்மையும் தீமையும் இருக்கு இல்லைங்களா? எப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 தானே அடிப்படை. அடைநிலை நான் உங்களுக்கு அடிப்படை சொன்ன மாதிரி நல்லது கெட்டது, இரவு பகல், நன்மை தீமை, மேடு பள்ளம் எல்லாமே 2 இருக்கு. இது பேர் வந்து இரு நிலை கோட்பாடுன்னு பேரு. இயற்பியல்ல பிசிக்ஸ்ல சொல்லுவாங்க. அது மாதிரி எப்போ வந்து ஒண்ணு தோன்றினாலும் அதுக்கு எதிர் வினை ஒண்ணு தோன்றத்தான் செய்யும். அந்த வினை எதிர்வினை இல்லைன்னு சொன்னா உலகத்திலே ஒண்ணுமே இல்லை. அதனால நீங்க அந்த எதிர்வினை புரியாம இறைநிலையோட ஒப்ப நிற்கின்ற பண்பை பெறுவதற்கு நீங்க உங்களவே நீங்க இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணிட்டே வந்தா போதும். மகரிஷியோட சித்தாந்தத்துல நின்னாவே போதும் இல்லையா? ஒப்ப நிற்க முடியும், நீங்க ஒதுங்கி நிற்க முடியும். ஒதுங்கி நிற்கிறதுங்கிறது குடும்பத்திலிருந்தோ சமுதாயத்திலிருந்தோ அல்லது இந்த உலகத்திலிருந்தோ அல்ல. அல்லவை தவிர்த்தல் நல்லவை பெறுதல் தான் ஒதுங்கி நிற்கிறதுங்க. ஒப்ப நிற்பதுங்கிறது இறை சிந்தனையில நம்ம எதையும் மூளையும் ஒருங்கிணைத்து அந்த மின்காந்த ஆற்றலை கொண்டு நீங்க இறைநிலையை அறிய முற்படும் போது விஞ்ஞான அடிப்படையில கூட சொல்ல முடியும். இறைநிலையோட ஒப்ப நிற்க முடியும். ஒப்ப நிற்கின்ற சமயத்தில் தான் அந்த பிரபஞ்சத்தோட ஞானம் உங்களுக்குள்ள வந்து கொட்ட ஆரம்பிக்கும். அப்படிங்கிறதாங்கய்யா ஒப்ப நிற்கல். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பியா, ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக வாழ்க வளமுடன்மா. அடுத்த அன்பராக ரெட்மி அப்படின்னு பேர் போட்டு வந்திருக்கீங்க. உங்க பேரை சொல்லிட்டு நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. என் பேர் பொன்மொழி செல்வி, சென்னை ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய சிந்தனை சிறப்பா இருந்தது ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க இப்போ மூளையிலிருந்து மின்னாற்றலும் இதயத்திலிருந்து காந்த ஆற்றலும் சொன்னீங்க ஐயா. இப்போ நம்ம இதயம் வந்து சுருங்கி விரிகிறது எந்த சக்தினால, எதனால இதுவாகுது ஐயா? இந்த சுருங்கி விரிகிறது என்ன இதனால, எந்த ஆற்றல், என்ன எதனால அந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷன் நடக்குது ஐயா? சுருங்கி விரிகிற ஃபங்க்ஷன். நல்ல கேள்வி அம்மா. அதாவது அது வந்து உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு காற்று பம்பிங்ல பிரச்சனை ஆகும்போது உங்களுக்கு உள்ள ஒரு சிப் வைக்கிறாங்க. இப்ப அதுக்கு என்ன பேர் சொல்றாங்கம்மா? அதுக்கு வால்வு. வால்வு இல்ல, வால்வுங்கிறது வந்து அடைபட்டு போன சமயத்துல இந்த பல்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. சரிங்க ஐயா. பல்ஸை கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு பேர் என்ன பேரு? நல்ல பேர் சொல்லுவாங்க. அது பேஸ் மேக்கர். கரெக்ட், பேஸ் மேக்கர். பேஸ் மேக்கர் அருமையா சொன்னீங்க. பேஸ் மேக்கர். அந்த பேஸ் மேக்கருங்கிறது வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல் தான் உருவாகும். அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் தான் அந்த இதயத்தோட துடிப்பை வந்து ரெகுலேட் பண்ணுதுங்க. இதயம் இயல்பா துடிக்கக்கூடிய பண்பு அதுக்குள்ள இருக்குங்க. அந்த ஆர்கனோட கட்டமைப்பு அப்படி அது வந்து மின்னாற்றலோட துணைதான் இயங்குது. ஆனா அதிலிருந்து வெளிப்படுகின்ற ஆற்றல் அன்பும் கருணையுமாக இருக்கின்ற காந்த ஆற்றல், அது ஈர்ப்பு கொண்ட குணம் உள்ளது. ஆனா அது இயக்கத்திற்கு வந்து மின்னாற்றல் தான் துணை நிற்குதுமா. அப்படியா ஐயா? இல்ல சூழ்ந்தழுத்து மாற்றல் இருக்க வாய்ப்பா இருக்கா ஐயா? இல்ல, சூழ்ந்தழுத்து மாற்றல்ங்கிறது பக்குவமா அது வந்து பிரபஞ்சம் உருவாகுவதற்கு மகிழ்ச்சி சொன்ன சித்தாந்தம். நீங்க இந்த ஆர்கனை இந்த இசைங்கிறத கொண்டு போய் அங்க வச்சு கூட பார்க்கலாம், தப்பு கிடையாது, பார்க்கலாம். நீங்க ஒரு லேட்டரலா திங்க் பண்றீங்க, நல்ல சிந்தனை தான்.
அப்படி அல்லங்க. அது வந்து இறையில ஏற்பாடு. அந்த பம்பிங் பவர் நடந்ததுன்னா தான் உங்களுக்கு பிளட் கீழே போகும், மேலே போகும். கீழே வந்த பம்பை கீழே இருந்து மேலே ஏத்துறதுக்கு கெண்டைக்கால்னு சொல்லக்கூடிய பகுதியிலையும் அது போன்ற ஒரு அமைப்பு இருக்கு. அதுக்கு அந்த செயல்பாட்டை பத்தி நம்ம அதிகமா பேசுறதும் இல்லை, சொல்லவும் இல்லை. ஏன்னா கிராவிட்டியில வந்து ரத்தம் கீழே இறங்கும். எப்பவுமே இயல்பா வந்து பூமியில இருக்க மேல வைக்கக்கூடிய பொருளை இழுக்கும். நீரின் தன்மை இறங்குறது. ஆமா, அந்த தன்மை மாதிரிதான் இந்த தன்மையும் கீழே நோக்கி போகும். அதை மேல ரிவர்ஸ் பண்ணி மேல ஏத்துறதுக்கு அந்த பிரச்சனை கெண்டைக்கால்ல இருக்குங்க. அது பிரச்சனையா ஆச்சுன்னா தான் அந்த தேக்கம் தான் உங்களுக்கு அந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அது ரிட்டர்ன் ஆகணும். அந்த பம்பிங் கெப்பாசிட்டி ஏற்கனவே வந்து இதயத்துக்கு வழங்கப்பட்டிருக்குமா. இதயம் துடிப்பது என்பது மின்னாற்றலை கொண்டு, ஆனால் இதயத்திலிருந்து வெளிப்படுகின்ற ஆற்றல் காந்த ஆற்றல். அப்படிங்களா ஐயா? நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பான ஒரு சிந்தனை உரை, சிறப்பான ஒரு கேள்வி பதில் நிகழ்வு. இந்திராணி அம்மா வந்து சிறப்பா கேள்விகளை கேட்டு அது எல்லாருக்குமே பயனுள்ளதா இருந்ததுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. கேள்வி எதுவும் நல்ல தொகுப்பை கொடுத்துருக்கீங்க. நான் ஒவ்வொரு முறையும் இது மாதிரி ஜூம் மீட்டிங்ல வரும்போது எனக்கு 2 ஸ்காலர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. நன்றி மறப்பது நன்றன்று. ஒன்னு வந்து வினோத் அப்படின்னு சொல்லி பிசிக்ஸ்ல என்னோட மாணவரா இருக்காருங்க, ஆய்வு மாணவர். வந்து ஆய்வு கட்டுரை வைக்க போறாரு. இன்னொருத்தவங்க வந்து ஆழியார்ல ஒய்ஹெச்சி யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ்ல PhD பண்ணக்கூடிய மாணவி சித்ரலேகா. இவங்க 2 பேரும் தான். ஒருத்தர் வந்து பிசிக்கல் சப்போர்ட், இந்த கருவிகளை இயக்கிறதுக்கு வினோத்தும், அந்த கருத்துக்களை செம்மைப்படுத்துறதுக்கு சித்ரலேகா அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த ஊடகத்தின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆழியார்ல தொடர்ந்து எனக்கு வாய்ப்பு தருவதற்காக இணைப்புக்கு நன்றி. நல்ல கருத்துக்களை சிறப்பா தொகுத்து அருமையா நிறுத்தினீங்க. அந்த நெறிப்படுத்திய உங்களுக்கும் நன்றி அம்மா. வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே